அந்த நாட்களில் வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில நம்முடைய நேசர் அழைத்து கொண்டு போகிறதான ஒரு இடத்தை பற்றி உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். Referring to the promise, we discussed, I preached the word of God, stating that my beloved takes me into his chamber. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளக்கூடிய காலங்கள் இது. This is the time to do good and to take on the word of God. தாம் அது மாத்திரமல்ல, தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டும். We have to depart from evil and do good. சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து நாம் பற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. It's essential for us to seek peace and to pursue it. உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் உள்ள ஒரு காரியங்களை சொல்லி நாம் கடந்த வாரத்துல நாம் தியானித்தோம். And we meditated from the book of Songs of Solomon last week. ஆத்தும நேசர் அழைத்து செல்கிறதான 3 இடங்களை பற்றி சொன்னேன். அதுல முதலாவது இடங்களை குறித்து நாம் பார்த்தோம். And I told that beloved takes us to the 3 places. First place we saw it. உண்மையாக இந்த வார்த்தைகள் அநேகருக்கு பயனுள்ளதாக இருந்தது என்கிறதான சாட்சிகளை நான் கேட்டேன். I heard the testimony saying that for many this word of God was so useful. தொடர்ந்து இந்த நாளிலும் நாம் தியானிக்கிறதான வேத பகுதி நம்ம எல்லாருக்குமே பிரயோஜனமா இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். I believe in the Lord that the word of God which we are going to meditate even today will be of great use to you. முதலாவது வாசிப்போம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். Songs of Solomon chapter 1 verses 4. என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களி கூர்ந்து மகிழுவோம். திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Glory be to the holy name of the Lord. ஆத்தும நேசர் ராஜா அழைத்து செல்லுகிற 3 இடத்தில் முதலாவது இடம், என் ராஜா என்னை அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். My beloved, my king takes me into the 3 places. The first place is my king has brought me into his chamber. அதுதான் நம்ம ஜெப அறைக்குள்ளே அவர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். That is what he has brought me inside the prayer room. பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலே நம்முடைய ராஜா நம்மை இந்த அறைக்குள்ளே, சபையின் அறைக்குள்ளே நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். Beloved, our Lord God, our king has brought us into this prayer house or this church. இந்த அறைக்குள்ளே அழைத்து கொண்டு வந்தது எதற்காக? Why he has brought us into this place? நீ உன் துக்கமுகமோ இருக்கும்படியாக அல்ல. It's not that you are with sad face. நீ வேதனையோடு இருக்கும்படியாக அல்ல. Not to be you be trouble. நீ சமாதானத்தை இழந்த நிலவரத்தில் இருக்கும்படியாக அல்ல. Not that you are in a state where you lost peace. ராஜா உன்னை அழைத்து கொண்டு வந்தது. The king has brought you inside. ராஜா உங்களை அழைக்கிறது. The king has brought you. என்ன சொல்லி அழைத்தார்? What he told and brought. தம்மை பின்பற்றி வருகிறவர்களை பார்த்து இயேசு என்ன சொல்லி அழைத்தார்? What Jesus told everyone who following him. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள், all your burden heavy laden, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். Come on to me. நான் உங்களுக்கு இளைப்பாறு தருகிறேன். I will give you rest. நான் உங்களுக்கு சமாதானம் தருகிறேன். I'll give you peace. ராஜாவின் அழைப்பை சத்தத்தை கேட்டு, hearing the calling of the king, அந்த அழைப்பின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, obeying to the invitation of the voice, ஒரு கூட்டத்தார் இந்த அறைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார்கள். one group of people have come into this chamber. நீங்களும் நானும் இந்த அறைக்குள்ளே இந்த காலவேளையில கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். You and me are brought into this chamber. ராஜா அழைத்து கொண்டு வந்தது எதற்காக? Why we have been brought here? நாம் ஏன் இந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு வந்தோம்? Why we heard the voice of the Lord and come here? அவரிடத்தில் உள்ள சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, to receive the joy, அவரிடத்தில் உள்ள சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக, to receive the peace from him, அவரிடத்தில் உள்ள விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாக, to receive the deliverance from him, அந்த ராஜா தருகிற மன்னிப்பை தயவை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, to receive the forgiveness and favor from this king. அவருடைய அன்பு எப்படிப்பட்டது? What kind of love is his அந்த love? நேசம் எப்படிப்பட்டது? What kind of his affection? உமது நாங்கள் நேசத்தை நினைக்கிறோம். Oh, we remember your affection. திராட்சரசத்தை பார்க்கிலும், more than the wine, உலக சந்தோஷத்தை காட்டிலும், compared to the worldly joy, உலகத்தின் சமாதானத்தை காட்டிலும், compared to the worldly peace, உலகத்தின் மேன்மையை காட்டிலும், compared to the worldly excellence, உலகத்தின் செல்வங்களை காட்டிலும், compared to the riches of the world, அவருடைய நேசம் இன்பமானது. Oh, his love is so அவருடைய sweet. இன்பம் சந்தோஷத்துக்குரியது. It's of joy. அது சமாதானத்துக்குரியது, என்னை மகிழ பண்ணக்கூடியது. It makes us to rejoice. ஒரு மகள் இருந்தால், there was a daughter, தகப்பனுக்கு ஒரே ஒரு மகள் தான். only one daughter of a father. தகப்பன் மகளுக்காக மகளை பொத்தி வளர்த்தார். The father growed up the daughter so carefully, so lovingly. மகளுக்காக நல்ல மாளிகைகளாம் கட்டி வைத்தார். He built up a great palace for the daughter, நல்ல படிக்க வைத்தார், educated her well. மகளுக்காக நல்ல வாகனங்கள் எல்லாம் கொடுத்தார். He gave good vehicles for the மகளை daughter. பற்றி பயங்கர பிளான் தகப்பனுடைய மனதில் இருந்துச்சு. The father had a great plan about the daughter. திடீரென்று ஒரு முறை மகள் வந்து சொல்லுகிறார், Suddenly the daughter came and told, நான் இயேசுவை பின்பற்றி போகிறேன். I am going to follow Jesus. இயேசுவை நான் நேசிக்கிறேன். I love Jesus. அப்பா டாடி, இந்த உலகத்தின் எல்லா நேசத்தை காட்டிலும்,
Daddy, compared to the love of everything in the இந்த world, உலகத்தின் அன்பு எல்லாத்தையும் காட்டிலும் compared to the affection of this அந்த world, அன்புதான் எனக்கு மேன்மையாக நான் கருதுகிறேன். I considered His love as great. அந்த நேசத்துக்கு ஈடாக இந்த உலகத்துல ஒன்றுமே இல்ல. Compared to His love, nothing is equal. தகப்பனார் ரொம்ப சத்தம் போட்டார். That the father screamed. என்ன நினைச்சிருக்கிற? What do you think? உன் இஷ்டத்துக்கு நாங்க உன்னை வளர்த்துட்டோம். We growed up as per your உன்னை wish. கண்டிப்போடு வளர்க்கல. We did not put you, rebuke you உன்னை and grow up. பொத்தி பொத்தி வளர்த்துட்டோம். We loved you and growed you up. உன் வாழ்க்கையை பற்றி தீர்மானிக்கிறது நீ இல்ல, நாங்க தான் தீர்மானிக்கணும். Determining about your life is not you, it's we have to நாங்கள் determine. என்ன செய்யணுமோ அதுக்கு தான் நீ ஒத்து வர You have வேண்டும். to obey to whatever is our plan. அந்த தகப்பன் அந்த மகள் சொல்லிட்டா, Now the daughter said, இல்ல இல்ல இல்ல, no, no, இந்த no. உலகத்தில் யாரையும் நேசிக்க நான் விரும்பவில்லை. I don't want to love anyone in இந்த this world. உலகத்தின் செல்வங்கள் எனக்கு I வேண்டாம். don't also want the riches of the world. யாருடைய அன்பு எனக்கு அவசியம் I இல்லை. don't want anyone நான் else's love. இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொன்னார். She said, I love my Jesus. தகப்பன் பயங்கரமான கோபத்துல மகளை பார்த்து சொன்ன, 8 நாள் உனக்கு டைம் தர்றேன். The father replied her with great wrath, saying that I 8 give you நாள்ல 8 நீ days உன் time. மனசை மாற்றிக் கொள்ள வேண்டும். Within 8 days you have to change your நீ mind. என்ன முடிவு எடுத்திருக்கு அந்த முடிவை விட்டு நீ விலகி வரணும். You have to come away, come out from the decision இல்லை that you have என்றால் taken. நடக்கிறதே வேற. Or else whatever is going to happen will be completely different. குறிப்பிட்ட நாள் வந்துச்சு. Particular day came, குறிப்பிட்ட நாள் 8வது நாள் வந்துச்சு. 8th day. தகப்பன் பார்த்து கொண்டே இருக்கிறார். The father was watching her. இன்றைக்கு கடைசி நாள். Today is the last day. என்ன சொல்ல போகிறார்? What she is going to say. நேரா மகள் வந்தாளா. The daughter came. பியானோல உட்கார்ந்தாளா. She came and sat on a piano. பாடல் பாட ஆரம்பிச்சிட்டாளா. She started to sing. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். She said, I plan to go to Jesus. I follow Jesus. பின்னோக்கே நான். I will not turn back. பின்னோக்கே நான். I will not turn back. உலகம் என் பின்னே. I சிலுவை என் முன்னே. Oh, Jesus crosses before me. World is behind me. பியானோ எடுத்து பாட ஆரம்பிச்சாளாம். She started to play the piano and sing the song. தகப்பன் கேட்டுக்கொண்டிருந்தார். The father was hearing this. நேரா இறங்கி வந்து தகப்பன் சத்தம் போட்டு அழுதார். The father came closer to her and father wept and cried. சத்தம் போட்டு அழுதார். He with loud voice he wept and cried. என்ன இப்படி? What is this? இந்த செல்வத்தை காட்டிலும் Compared to the riches, நான் உனக்காக ஏற்படுத்தி கொண்டதான ஐஸ்வரியத்தை compared காட்டிலும், all the riches which I prepared for you, நான் உன்னை வடித்த கல்வியை காட்டிலும், compared to the education, உனக்கு கொடுத்த ஒரு பெரிய உத்தியோகத்தை காட்டிலும், compared to the great job, இந்த தாய் தகப்பன் என்பதை காட்டிலும், compared to the love of the parents. அந்த இயேசுவின் அன்புதான் பெரிய அன்பு என்று சொன்னால், If you say the love of Jesus is மகளே greater, அந்த இயேசுவை நானும் நேசிக்கிறேன். daughter, I too will love this Jesus. அந்த இயேசுவை நானும் I will பின்பற்றுகிறேன். also pursue this Jesus. கரங்களை தட்டி கர்த்தரை Clap your மகிமைப்படுத்துவோம். hands and glorify God. அந்த தகப்பனும் அந்த இயேசுவின் அன்பை நோக்கி பின்பற்ற ஆரம்பித்தாளாம். That's how that she started to love ஏனென்றால் this. திராட்சரசத்தை பார்க்க அவருடைய தேசம், Because more than the wine, His love is great. தேசம் மேன்மையானது. His love is great. அந்த உண்மையானது. It's great. அந்த அன்பு எங்க வருகிறது? From where this love அந்த comes, அன்பு எங்க வருகிறது? from where this love comes. நேசர் என்னை அறைக்குள்ளே அழைத்து கொண்டு Oh, my வருகிறார். beloved has taken me inside நீ the chamber. அவரோடு நடக்க நடக்க, The more I walk with நீ Him, அவரோடு உறவாட உறவாட, the more you have நீ relationship தேவ with Him. சமூகத்துக்கு இந்த ஜெப அறைக்குள்ளே ஆராதனைக்குள்ளே கடந்து வந்து அந்த நேசத்தை நீங்கள் நினைக்கும் பொழுது, The more you come into this chamber, you come into the prayer, come into the service, இந்த உலகம் எல்லாம் உனக்கு கோப்பையாக the world will be considered as a trash for you. உன்னுடைய வாஞ்சி எல்லாம் அந்த நேசரோடு இருக்கிற அனுபவமாக. Oh, your desire shall be to be with the Lord. அந்த நேசர் நம்ம இன்றைக்கு இந்த காலவேளையில அந்த அறைக்குள்ளே அழைத்து கொண்டு Today வந்திருக்கிறார். this beloved is bringing us into the நாம் அந்த chamber. நேசத்தை நினைத்து கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் Oh, பண்ணுவோம். counting His love, clap your hands Praise and the give glory Lord, to praise the Him. Lord, praise the Lord. Praise the Lord. இரண்டாவது அந்த நேசர் நம்மை அழைத்து கொண்டு வருகிற இடத்தை எடுத்துக்கொண்டால், Second place where the beloved is taking us, அதே உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க வாசித்தால், Songs of Solomon chapter 2 verses 4. அவர் என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். He brought me to the banqueting house, என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. and His banner over me was love. இந்த நேசர் இரண்டாவது நம்மை அழைத்து கொண்டு போகிற இடம் என்ன? What is the second place which He takes us? அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களை எங்க அழைத்து கொண்டு போகிறார்? Those who are accepting His invitation, where He takes them. அழைப்பை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறவர்களுக்கு எங்க ஒரு ஐக்கியத்தை கொடுக்கிறார்? Those who accept His invitation and believe, then what fellowship He gives. உன்னை ஏதோ அறைக்குள்ள வைத்து சந்தோஷப்படுத்தி அனுப்புகிறவர் அல்ல. He does not want to take you into the room and makes you glad and send you back. என் தேவன் என்னோடு இருக்கிறார். My God is with me. நான் அவரோடு இருக்கிறேன். I am with Him. அவரோடு பேசுகிறேன். I speak to Him. அவர் சத்தத்தை I கேட்கிறேன். hear His voice. என்று சொல்லிக்கொண்டு அப்படியே இருக்கிற ஒரு வாழ்க்கையில் அல்ல உன்னை நடத்தி கொண்டு போவது. Saying that and keeping and living in the same lifestyle it doesn't want. அந்த நேசர் எங்க கொண்டு வருகிறார்? Where the beloved takes you. உங்களை விருந்து சாலைக்குள்ளே கொண்டு வருகிறார். He brings you into the banqueting இந்த house. விருந்து சாலை என்பதுதான் சபையின் ஐக்கியம். Banqueting house means the fellowship of the இந்த church. விருந்து சாலைக்குள்ளே அழைத்து கொண்டு வருகிறார். A banqueting house He brings in.
விருந்து என்ன செய்யும்? What does banquet mean? விருந்து என்ன செய்யும் எல்லாருக்கும்? What does banquet mean? நீதிமொழிகள் ஞானி கூட சொல்றாரு அது. Also in the Proverbs we see. விருந்து என்ன செய்யும்? What is the banquet? எல்லாரையும் மகிழ வைக்குமா? Now banquet makes everyone to விருந்து என்ன rejoice. செய்யும் அவங்கள? What? அவர் விருந்துக்கு அழைத்து கொண்டு வர்றாரு. He brings you into the banqueting house. விருந்து உங்களுக்கு என்ன செய்யும்? என்ன கொடுக்கும்? உங்களை சந்தோஷத்துக்குள்ள கொண்டு வரும். Now the banquet gives you joy. உங்களை சந்தோஷிப்பிக்கும். It will make you to be joyful. இந்த விருந்து தான் அன்றைக்கு கொடுத்தார் ஆண்டவர். That's the banquet that the Lord God gave then. ஒரு விருந்துக்கு போறாங்கன்னா அன்றைக்கு எல்லாம் பகலெல்லாம் எப்படி இருப்பீங்க? When you're going to go for attend a banquet, how you'll be from the day? அவங்க வீட்ல ஃபங்க்ஷன் நடக்குது. There's a function going to happen. அவங்க வீட்ல ஒரு கல்யாணம் நடக்குது. There's a wedding. கண்டிப்பா அவங்க மட்டன் பிரியாணி தான் போடுவாங்க. Surely there'll be mutton biryani served. நல்ல 65 வைப்பாங்க. Or else chicken 65. நல்ல பாயாசம் வைப்பாங்க. Then there'll be payasam. நல்ல ஐஸ்கிரீம் Ice கொடுப்பாங்க. cream will be there. ஏனென்றால் அந்த அவங்க சும்மா சாதாரணமெல்லாம் செய்ய மாட்டாங்க. Because they'll be not doing ordinary. நான் ஒரு விருந்துக்கு போனேன். I went to a நீங்க banquet. நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் If சரி you believe it or not, கிட்டத்தட்ட 55 ஐட்டம் இருந்துச்சு அங்க. there was 55 dishes. உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். Whatever you want, you can take it. என்னென்னலாம் எடுத்து சாப்பிடும் எதை எடுக்கணும்னே தெரியல. I did not know what to take and what to leave. எப்படி அவ்வளவு இருக்குது. It was so much. அவரு என் கூட வந்தவர் சொல்றாரு, You came with me, said, ஐயோ இது தெரிஞ்சிருந்தா if I would have known this, காலையில சாப்பிடாமே வந்திருப்பேன். no, I would not have ate in the morning. கொஞ்சம் எம்டியாவே I வந்திருப்பேன். will come empty. மிஸ் பண்ணிட்டேனே. I missed it. நல்ல வேளை நான் சாப்பிடாம போனேன். It's good that I went without நல்லா eating. சாப்பிட்டேன். I ate so much. எதை எடுக்கணும்னு தெரியல. I did not know what to take. எல்லாத்தையும் டேஸ்ட் பார்த்தாலே போதுமே. It's enough you taste ஆனா everything. கொஞ்சம் தான் டேஸ்டே பார்க்க முடிஞ்சிச்சு, அதுக்குள்ள ஃபுல் ஆயிருச்சு. Even the little taste was also even the little I could do. எத்தனை ஐட்டம் குளிர்பானம், It was full. எத்தனை வெரைட்டி, So many varieties. எத்தனை வெரைட்டில ஃபிஷ், So many varieties of fish. சிக்கன்ல எத்தனை Chicken. வெரைட்டி, நல்ல வித்தியாசம் It's வித்தியாசம். all different. நல்ல வெஜிடேரியன் எத்தனை வெரைட்டி, Vegetarian, so many varieties. Soup. எல்லாமே. It's all. எல்லாம் யோசிக்கிறாங்க, நம்மள அந்த மாதிரி ஒரு விருந்து வச்சிருவோமா இல்லாட்ட போவோமா? So we are thinking that வைக்கிறவங்களா இருக்கிறீங்களா போறவங்களா இருக்கிறீங்களா? should we conduct this kind of banquet or should we go and attend this kind of இந்த banquet? விருந்துக்கு வர்றாங்க. They come to feast. இந்த விருந்து தான் எங்க செய்யறாரா? தேவ சமூகத்துல ஆண்டவர் நம்ம கொண்டு வர்றாரு. Now the God brings you into the banquet house in His presence. பெந்தெகோஸ்தே நாளில அந்த விருந்து கொடுத்தாரு. In the day of Pentecost, this banquet, the feast was given. மதுபானத்தினால் Everyone, நிறைந்தவர்களைப் போல. they are full of new wine. அப்போஸ்தலர் 2:13 நீங்க வாசிக்கும்போது In Acts 2:13, அவர்கள் மதுபானத்தினால் நிறைந்தவர்களைப் போல எல்லாரும் அப்படியே சந்தோஷம், they were all with joy, like full of new wine. மகிழ்ச்சி, Gladness. என்ன சந்தோஷம், What joy. என்ன சந்தோஷம், What joy. மகிழ்ச்சி பூரிப்பாக்குது. Now the gladness, rejoicing. இந்த விருந்து தேவன் நமக்கு எப்படி தர்றார்? பரிசுத்த ஆவியினால தான் கர்த்தர் நமக்கு அந்த விருந்து சாலைக்குள்ளே தேவன் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். The Lord God leadeth us into the banqueting house by the Holy Spirit. சபையின் ஆராதனை மூலமாக தான் கர்த்தர் நமக்கு இந்த அனுபவங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார். Also the church service, Lord gives us this experience. ஏனென்றால் அவருடைய சமூகம் எப்படிப்பட்டது? Because what kind of presence is presence? பரிபூரண ஆனந்தமா இருக்குது. It's presence of great joy. சமூகத்தில் In His presence. 16 சங்கீதம் 11 வசனத்துல வாசிக்கும்போது Psalms 14, 16 Psalm 16, 11 நீங்கள் வாசிச்சீங்கன்னா verses 11. உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம், In your presence is fullness of joy. உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் இருக்கிறது. In your right hand are pleasures forevermore. அவருடைய சமூகத்தில் அவர்கள் பூரிப்பாக்குகிறார்கள். In His presence they are fullness of joy. அவருடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினால் நீர் அவர்களை திருப்தியாக்குகிறீர். Oh, you with your fullness of joy of your temple you satisfy Him. இதுதான் அதாவது ஆகாஸ்வேரு ராஜா வைத்த அந்த விருந்து. That is the banquet of King Ahasuerus. ஆகாஸ்வேரு ராஜா வச்ச விருந்து என்ன? So what kind of banquet was King? எஸ்தருடைய புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. Come to the book of Esther chapter 1. அவன் என்ன செய்தான்? What he did? எல்லா சிறுவர்கள் பெரியவர்கள் ராஜ்யத்தில் பிரபுக்கள் எல்லாரையும் அழைச்சான் அவன். No, he called everyone. தன்னுடைய ராஜ்யபாரத்தில் உள்ள In his kingdom, பிரபுக்கள், ஊழியக்காரர், the prince, எல்லாரையும் அவன் அழைக்கிறான். servants, officials. விருந்துக்கு அழைக்கிறான் அவன் எல்லாரையும். He invited everyone for the banquet. அவன் எத்தனை நாள் விருந்து வைத்தான் தெரியுமா? Do you know for how many days? எல்லாம் 180 நாள். 180. 4 வசனத்துல சொல்லி இருக்குது. It is told in verses 4. அநேக பிரதாபமங்கள் 184 184 நாள் சொல்லி இருக்குது. It said 180 days in எங்க all. வச்சு வைக்கிறார் அந்த விருந்து? Where this banquet was conducted? ராஜ அரண்மனையில. 5 வசனத்துல ராஜ அரண்மனையில. It is told in verses 5.
எல்லாருக்கும், for everyone. சிறியவங்க Feast பெரியவங்க for small, எல்லா ஜனங்களுக்கும், for elders, for everyone. ராஜ அரண்மனையில் இருக்கிற In the king's, சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்துல 7 நாள் விருந்து. it is told that no, in the garden, in the court of the garden of the king's palace. அல்லேலூயா சொல்லுங்களேன். Shout hallelujah. 7 days. தோட்டத்துல என்ன உண்டு? So what is there? ஒரு நாள் முழுதல்ல. It's not one day feast. ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்துட்டு விருந்து அனுபவிச்சுட்டு போற கூட்டம் இல்ல. It's not like we come like a guest on Hallelujah, Sunday சொல்லுங்களேன். we go back. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் சந்தோஷப்பட்டு கலக்கி உருந்துட்டு போற கூட்டம் அல்ல. We're not the group only on Sundays we come and glad and we go back. நாம் 7 நாள் சந்தோஷமா இருக்கணும், விருந்து அனுபவிக்கணும். We have to enjoy the feast for all 7 days. வாரத்தின் 7 நாள் நம்முடைய ராஜா கொடுக்கிறார். All 7 days the king gives us a feast. அல்லேலூயா. Hallelujah. அந்த தோட்டம் என்ன தோட்டம்? So what garden? நல்ல சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபம். It says the court of the garden of the உங்களை king's எங்க palace, கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர்? where the Lord God has brought you. நல்ல சிங்கார தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார். He has brought you into the court of the garden. நல்ல தோட்டம் அது. It's a good garden. இதை உன்னத பாட்டில் சொல்றாரு. Also in the songs of அந்த Solomon. தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டம்? So what kind of garden? மறைவு கட்டப்பட்ட தோட்டம். It's a garden covered, கனிதர தோட்டம். a garden of fruit. அது அந்த தோட்டத்துல என்னெல்லாம் இருக்குது? So what is there in the நல்ல garden? கனிமரங்கள் இருக்குது. The fruit trees, மாதுளம் செடி இருக்குது. pomegranates. எல்லாம் உபாகம் உன்னத பாட்டி 4:13 கீழே சொல்லி இருக்குது. From songs of Solomon 4:13. 13 14 நீங்க வாசிச்சு 13 பாத்தீங்கன்னா and 14. நலதம் குங்குமம் 14 பாருங்க, வசம்பு லவங்கம் பாருங்க, Spikenard, saffron, calamus, cinnamon, all trees of frankincense. அந்த தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டம்? So what kind of garden? சிங்காரவனமா இருக்குது. It is the garden court. 14 கடைசில என்ன சொல்லி இருக்கு பாருங்க? What is told in 4:14? அந்த தோட்டம் எப்படி இருக்குது? What kind of garden? நல்ல சிங்காரமா இருக்குது. A fountain of gardens. நல்ல அருமையான தோட்டத்துக்குள்ள ராஜா கொண்டு வந்திருக்கிறார். The Lord, the king has brought you into this wonderful garden. இந்த ஆகாஸ்வேரு ராஜா The king இந்த Ahasuerus, தோட்டத்துல என்ன இந்த விருந்துல என்ன எல்லாம் கொடுக்கிறாரு பாருங்க. see what he gives in the feast. என்ன கொடுக்கிறாரு? What he gives. எப்படி அந்த விருந்து அந்த தோட்டத்தை எப்படி எல்லாம் அலங்கரிக்கிறாரு பாருங்க. So how he decorates the 6 garden. வசனத்துல டெக்கரேஷன் பண்றாரு அந்த Verses தோட்டத்தை. 6. நல்ல வெண்கல தூணு, No, it's told that வெள்ளி வளையங்கள், நல்ல மெல்லிய நூலு, சிவப்பு நூலு, கயிறு, வெள்ளை, பச்சை, இளநூல், தொங்குதர எல்லாம் பார்த்தல அந்த ஸ்கிரீன். they were white and blue linen curtains fastened with cords and fine linen and purple of silver rods and marble pillars. Couches were gold and silver. It's all பொச்சரிகை, so much of decorated. வெள்ளிச்சரிகை, No, it's gold and silver. கை மத்த எல்லாம் வைக்கப்பட்டிருக்குது. The couches were there, mosaics, இந்த தோட்டத்துல எல்லாம் உங்களுக்கு pavements, உண்டு. everything is there in the garden. இந்த தோட்டத்துல உங்களுக்கு என்ன உண்டு? What you there in this இந்த garden? விருந்து சாலையில உங்களுக்கு என்ன உண்டு? What is there in this உங்களுக்கு banqueting என்னென்ன house? அவசியமோ எல்லாம் உண்டு. What all you need is here. எல்லாம் அடுத்த வசனம் சொல்லி இருக்கு பாருங்க. Next verse it says, ஒன்னால் செய்யப்பட்ட நானாவித நானாவித பாத்திரங்களும் பானம் பாத்திரங்களே பானம் கொடுக்கப்பட்டது. no, it says they serve drinks in the golden vessels, each vessel being different from உங்களுக்கு என்ன the பாத்திரத்துல other. சாப்பாடு கொடுக்கறாங்க? What kind of vessels food is given? என்ன பாத்திரத்துல குடிக்க கொடுக்கறாங்க? What vessels is you given to டிஷ் drink? என்ன டிஷ்? What dish? பிளேட் என்ன பிளேட்? What plate? பொன் பாத்திரம், It's all gold. நானாவித பாத்திரம். Golden vessels. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Different from the யாரா other. சாப்பிட்டு இருக்கீங்களா தங்க பிளேட்ல? Have you eaten in the gold plate? தங்க பிளேட்ல சாப்பிட்டு இருக்கீங்களா? Have you eaten ever? தங்க பஸ்பம் சாப்பிட்டு இருக்கலாம். I've eaten the gold. நான் சாப்பிட்டு இருக்கிற தங்க பஸ்பம். I've eaten it. நான் சாப்பிட்டு இருக்கிற I've தங்க eaten it. எனக்கு கொடுத்திருக்காங்க. நான் I've eaten golden powder. தங்க பிளேட்ல, But gold plate, நல்ல தங்க டம்ளர்ல, gold tumblers, தங்க ஸ்பூன். இப்பதான் யோசிக்கிறாங்க ஒண்ணு வாங்க. gold spoons, gold glass. எப்படியாவது எங்க ஆள்கிட்ட சொல்லி எப்படியாவது ஒளியுது பாருங்க அந்த ஆள் மைண்ட்ல ஓடுனது. நாங்க சொல்றேன் மறைஞ்சிருக்கு, எப்படியாவது வாங்கிடுறீங்க. ராஜா கொடுத்திருக்க, நீங்க இருந்துங்க என்னங்க பிரயோஜனம்? வீட்டுல போய் சண்டை போடாதீங்க அந்த ஆள்கிட்ட. Do not go and fight in the house. சோத்ரா, இந்த ராஜா இயேசு ராஜா கொடுக்கிறாரு பாருங்க. என்ன Now the King Jesus gives us. பொண்ணுங்கிறது உங்களுடைய விசுவாசத்துல தான் உங்களுக்கு எல்லாத்தையும் தர்றாரு. Gold means in faith he gives you எல்லாம் everything. எப்படி தர்றாரு? How he gives? சொல்லுங்களேன், எப்படி தர்றாரு? How? விசுவாசத்துல தான். By faith. ஆரம்ப நாட்கள்ல விசுவாச வீடுகள்ல அதெல்லாம் கிடையாது. நான் இப்ப சாப்பிடுற நல்ல சில்வர் பிளேட்லாம் கிடையாது. Last days, in the old days, there was no silver plates we had like today. தகர பிளேட் தான். We had tin plates. ஒரு மண், அதாவது அந்த பிளேட் என்ன, அதாவது ஒயிட் பிளேட் இருக்கும். It will be white. அந்த ஹாஸ்பிடல்ல எல்லாம் அந்த கமௌண்டுக்கு யூஸ் பண்ணுவாங்களே, The hospitals they use. அந்த கமௌண்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. The அந்த அந்த அதுல தான் பிளேட் இருக்கும். That's the plate, tin plate. அந்த பிளேட், அதுல தான் கப். இந்த மாதிரி கப்லாம் கிடையாது. And the cup. எல்லாம் வாங்கறதுக்கு பைசா கிடையாது. And we had no money to buy all கப் this. நானும் ரொம்ப நாளா தேடி பார்த்தேன். I was seeking this. அந்த கப்ல ஃப்ளவர் போட்டாங்கன்னா ஓ சீப்பாஸ் That cup, there is flower.
It'll be given for chief pastor. வெறும் இந்த மாதிரி ஒயிட்டா If it is இருந்தாங்க plain white, அது பாஸ்டர்மார்களுக்கு தான் அந்த கப் it's கொடுப்பாங்க. for the only for pastors. அதுல சில பாஸ்டர்மார் டேய் எனக்கு சில்வர் கப்ல கொடுத்த ஒயிட் கப் எங்கடா நான் பாஸ்டர் அப்படின்னு சண்டை Some say போடுவாங்க. that I am pastor. Why do you give கப்புக்கு silver போடுற plate? சண்டைய பாருங்க. See, fight for cups. அப்படிதான் இருக்கும் நாங்க இருந்த இடத்துல. The place where we were, it was like that. நான் இந்த கப்பு தேடி பார்த்தா எனக்கு கிடைக்கல. I was finding this cup. I did not find it. மலேசியா போகும்போது பார்த்து சந்தோஷப்பட்டேன். I went to Malaysia. I found it. It was so happy for சிஸ்டர் me. ரூபி கூப்பிட்டு சிஸ்டர் இங்க பாருங்க. I told the sister Ruby, ஏன்னா அந்த காலத்துல அனுபவிச்சவங்க. because those days we have used it. ஆனா அவங்க வாங்கி உள்ள வச்சுக்கிட்டாங்க. எனக்கு இன்னும் தரல. She got and kept it. And she did எங்கயாவது not. வைப்பாங்கன்னு பார்த்தா வைக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். I thought that she'll keep me, but ஓல்ட் ஃபேஷன் ஆயி போச்சு. It's ஓல்ட் த கோல்ட். it's old fashioned. So அவங்களுக்கு என்ன செய்யல? அவங்களுக்கு பிடிக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise the Lord. அந்த அப்போ அதுக்கு பின்பு Later, அதெல்லாம் தகரத்துல இருந்து துரு வர ஆரம்பிச்சிச்சு. the tin became, it started to rust. ஆரம்பிச்சிச்சு. அதனால போயிட்டு It மலேசியால started to இருந்து corrode, so they left it. மலேசியால இருந்து நம்முடைய ராஜ்ய ஐயா தான் அன்னைக்கு அடையாறுல கன்வென்ஷன்ல பிளேட்ஸ் எல்லாம் வாங்கி அனுப்புனார் அவர். From Malaysia, brother Plastic called Raju, plate. he had sent forth all plastic பிளாஸ்டிக் plates. பிளேட் பார்த்தவன பெரிய The சந்தோஷம். plastic plates we saw, it was a great joy. அதுக்கு பிறகு அதுவும் போயிடுச்சு. Later it changed. அதெல்லாம் கொஞ்ச நாள்ல எல்லாம் கிராச்சஸ் ஆகி அதெல்லாம் It became scratches and finally it அது also இப்போ faded. சில்வர் பிளேட். Then steel plates. அது பிறகு இப்போ நல்ல நல்ல பிளேட்ஸ் எல்லாம் வருது. Now we have so many good plates. ஆனா இங்க ராஜா நம்முடைய ராஜா என்ன But செய்யறாரு? what our king does, நானாவித பாத்திரங்களும் பானம் கொடுக்கப்படுகிறது. the king gives in different form the other vessels. இந்த அரண்மனைக்குள்ள வந்தவர்கள், Those who come into this இந்த palace, விருந்து சாலைக்குள்ள those who come வந்தவர்கள், into the banqueting இந்த house, சிங்காரமான தோட்டத்துக்குள்ள those who come into the வந்தவர்கள் court of the gardens palace. அவர்களுக்கு ஏற்ற விதத்துல நன்றாக பரிமாற்றப்படுகிறது. Now the vessels being different forms is given to be served. அவருடைய மனதின்படியே செய்யலாம் என்று ராஜா தன் அரண்மனையில் உள்ள எல்லா பெரிய மனுஷர்களுக்கு கட்டளையிட்டார். Now the king commanded to be served according to the generosity of the king to நீங்கள் everyone. எந்த மனதோடு வந்திருக்கிறீங்களோ, Whatever with mind you have come, என்ன எதிர்பார்ப்போடு with வந்திருக்கிறீங்களோ, whatever expectation you have எந்த come, நன்மைக்காக நீங்கள் for இந்த whatever இடத்துக்கு goodness you have come to this place, வந்திருக்கிறீங்களோ, எந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று whatever the வந்திருக்கிறீங்களோ, blessing you have come to receive this உங்களுடைய place, மன விருப்பத்தின்படியே according to your mind, ராஜா உங்களுக்கு அந்த நன்மையை உங்களுக்கு தர காத்திருக்கிறார். king is waiting to give as per his generosity. இந்த விருந்து சாலைக்குள்ளே சேர்ந்து கொள்வாயானால், If you accepted in the banqueting house, இந்த ராஜ அரண்மனைக்குள்ளே நீ கொண்டு if you are வரப்படுவாயானால், brought into the palace of the king, உன்னுடைய மன விருப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு செய்வார். as per your mind, the Lord God will help நீ you and do it. அவர்களுடைய மன விருப்பத்தின்படி நீ அவர்களுக்கு தந்தருளி. And you, as per his desire, you have ஒருவேளை நீ offered him. சுகத்துக்காக வந்திருக்கலாம், Maybe you have come for ஒரு healing, மன்னிப்புக்காக வந்திருக்கலாம், or for forgiveness, சில போராட்டங்களுக்கு விடுதலை or பெறுவதற்காக for the deliverance வந்திருக்கலாம், from your struggles, சில ஆசீர்வாதங்கள் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று வந்திருக்கலாம், or for the blessings of your business, உன்னுடைய கடன் பிரச்சனை மாற வேண்டும் என்று or வந்திருக்கலாம், to change your debts, சில தீய சுபாவங்கள் என்னை விட்டு ஒழிய வேண்டும் என்று வந்திருக்கலாம். or you want to get rid of certain evil நீ habits. தேவனிடத்திலிருந்து கர்த்தர் என்னை பற்றி என்ன சித்த வைத்திருக்காரு அழைப்பை எதிர்பார்த்து கொண்டு தேவ சத்தத்தை கேட்கும்படியாடி You வந்திருக்கலாம். have come here to hear the voice of the Lord, expecting what is the will about me, oh my God. இந்த விருந்து சாலையில் In this banqueting house, பாடப்படுகிற பாட்டின் மூலமாக, as per the song which is sung, இங்கே கொடுக்கப்படுகிற சாட்சியின் as மூலமாக, per the testimony is given, இங்கே நடந்த ஒன்றிற்கு ஆராதனையின் மூலமாக, தீர்க்க தரிசனத்தின் as per மூலமாக, the prophetic word and service, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக, as per the word of God, உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாவற்றையும் இந்த விருந்து சாலையில் அவரோட கொடுத்து whatever you கொண்டிருக்கிறார். want will be supplied in this banqueting house. நானாவித பாத்திரங்களிலும் அங்கள் பானம் கொடுக்கப்பட்டது. Each vessels being from the other, being different from the other, அவர் அவருடைய நிலவரங்களுக்கு ஏற்றவாறு. as per everyone's individual state. அங்க கொடுக்கப்படுறதெல்லாம் எப்படி கொடுக்கிறாரு? How he is given. முதல் தரமான திராட்சை ரசம். It is said that royal ஒரு wine. அல்லேலூயா சொல்லுங்களே. Shout hallelujah. தேவன் உங்களுக்கு கொடுக்கிறத எப்படி கொடுப்பார்? How the Lord God will give it to you. நல்ல சத்தமா சொல்லுங்களே. Shout. குட்டா பெட்டரா பெஸ்டா? Is it good, better or best? எப்படி கொடுப்பார்? How he will give? சொல்லுங்க கொஞ்சம் சத்தமா. Loudly. நல்ல சத்தமா. Loudly. சத்தமா சொன்னீங்கன்னா சீக்கிரம் கிடைக்கும். அப்படி சொன்னாதான் உடனே சத்தம் வரும். Best. எப்படி கொடுப்பார் ஆண்டவர்? How the Lord. முதல் தரமானது. First quality. உனக்கு கொடுக்கிறதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் தருவார். He'll give you the first quality. மேன்மையானதை தான் தருவார். He'll give you the excellent things. சும்மா சாதாரணதெல்லாம் தர மாட்டார். He will not give you ordinary. சின்ன வீடு தான் கட்டணும்னு நினைச்சேன் பாஸ்டர். Pastor, I wanted to build up a small house. கொஞ்சம் அஸ்திபாரத்தை போட்டு ஓடு போடலாம் தான் Just நினைச்சேன். I wanted to put the foundation and lay with rickety roof. எப்படி இப்படி பில்டிங் கட்டணும்னு தெரியல. But I don't know how I built it, this building. சின்ன வீடு வாங்கலாம்னு நினைச்சேன். I wanted to buy a small house. பெரிய 2 வீலர் வாங்கலாம் I just wanted to buy a 2-wheeler. எப்படி ஒரு கார் வாங்கிட்டேன்.
I bought a car. எப்படி ஒரு சின்ன ஒரு 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 கொஞ்சம் பிள்ளைங்க படிக்க வைப்போம்னா படிக்க வச்சேன். I just wanted to put my children in a good school and மற்றவங்க educate படிக்க வைக்கிற மாதிரி என்ன பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல. I was not able to educate my children like ஏதோ others. படிக்க வைப்போம், கர்த்தருடைய சித்தம் நடக்குது. As per the will of God, somehow let's try. கர்த்தர் தூக்கிடுவார் ஆண்டவர். But the Lord God will lift you up. அவருடைய ராஜா என்ன செய்வார்? What our king will do. இந்த அரண்மனையில் இருக்கிறவர்கள், Those who are in the இந்த palace, விருந்து சாலையில் those who are in இருக்கிறவர்களுக்கு the banqueting house, உங்களுடைய மன விருப்பத்தின்படியே அங்க பரிமாற்றப்படும். as per your desire, it shall be உங்களுடைய மன distributed. விருப்பத்தின்படியே அவர் பானங்களை தருகிறார். As per your mind, he will give it to you. அந்த திராட்சரசத்தினால் தான் அது கொடுக்கப்படுகிறது. The royal wine is given. அந்த திராட்சரசம் என்றால் எதை காட்டுகிறது? What does the royal wine அந்த mean? பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல தான் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். Lord God gives you all by the anointing of the Holy ஆவியின் Spirit. வல்லமையில தான் அவர் உங்களுக்கு By the தருகிறார். power of the Spirit he gives. என்னெல்லாம் கொடுக்கப்படுகிறது? What all is given? ஒரு சிலருக்கு வரங்களை தர்றாரு, For some he gives gifts. ஒரு சிலருக்கு ஊழியங்களை For தர்றாரு, some he gives ஒரு ministry. சிலருக்கு கிரியைகளை கர்த்தர் செய்ய முடியாது. For some he gives activities. இததான் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா, That's what we read in 1 Corinthians chapter 12. 12ஆம் அதிகாரம் 1 Corinthians chapter 12 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல வாசித்தால் verses 4, 5 and 6. அதுல நான் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. There 3 things are told. அவர்களுடைய நிலவரங்களுக்கு ஏற்றவாறு அங்க பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. It is given as per everyone. பரிசுத்த ஆவியானவர் அங்க அவரவருடைய நிலவரங்கள் சிறைகளுக்கு வரங்கள் வித்தியாசம் உண்டு. There is diversities of இந்த gifts. ஆவியானவர் என்ன செய்கிறார்? What the Holy Spirit, வரங்களை சிலருக்கு தருகிறார். for some he gives gifts. இன்னொன்று சொல்லப்பட்டிருக்குது, Another thing, சிலருக்கு ஊழியங்களை தருகிறார். for some he gives ministries. சில ஊழியங்கள்ல வித்தியாசமாக There's difference of ministries. ஒவ்வொருத்தருக்கு தீர்க்க தரிசனம் சொல்றவர். For some prophecy. அந்த வரங்களை பற்றி 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் முழுவதும் வீட்ல வாசிச்சு பாருங்க. The 1 Corinthians 16 says all those things. சிலருக்கு அந்நிய பாஷைகளை தர்றார், They talk in tongues, தீர்க்க தரிசனங்களை தர்றார், prophecies, சிலருக்கு வியாக்கியானங்களை பண்ணும்படியா தர்றார், discernment, சிலருக்கு குணமாக்கு வரங்களை for some செய்கிறார், certain healing சிலருக்கு gifts, அற்புத அடையாளங்களை செய்கிற வரங்களை தர்றார். certain do wonders. ஊழியங்கள்ல வித்தியாசம் இருக்குது. There's difference of ministries. சிலருக்கு முழு நேர ஊழியத்திற்கு என்று பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஊழியத்துக்கு அழைக்கிறார். For some he calls the full time ministry the consecrated ministry. ஜெப ஊழியங்களை தருகிறார். So for some he gives prayer ministry. போதக ஊழியங்களை தருகிறார். He gives ministry preaching, சுவிசேஷ ஊழியத்தை தருகிறார். evangelism, சண்டே ஸ்கூல் ஊழியங்களை Sunday தருகிறார். school ministry, ஆத்துமாக்களை சந்திக்கிற ஊழியங்களை ministry தருகிறார். of meeting the souls. உனக்கு என்ன 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 காரியத்தை கர்த்தர் அவர் உனக்கு தந்தார்? What has the Lord given to you? அது மாத்திரமல்ல, Not only that, சிலருக்கு கிரியைகள்ல வித்தியாசம் உண்டு. also there are difference of activities. கர்த்தருக்காக செயல்பட்டு கொண்டே இருப்பாங்க. They keep working for the Lord. ஏதாவது ஒரு காரியங்களை செய்து கொண்டே இருப்பாங்க. They'll keep doing something for the Lord. எனக்கு கர்த்தர் இந்த காரியங்களை செய்ய முடியாதா? எனக்கு அந்த ஊழியத்தை தந்திருக்கிறார். God has given me this ministry to do this. அவர்களுடைய தானங்களுக்கு ஏற்ற விதத்தில் அவர்களுக்கு As கொடுக்கப்படுகிறது. for the talents, it was given to everyone. இதெல்லாம் எப்படி உண்டு? How? இதெல்லாம் பரிசுத்த ஆவியினால் தான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது. By the Holy Spirit all this is distributed and given to you. உங்களுடைய தேவைக்கேற்ற விதத்தில் முதல் தரமானவைகள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். Lord God gives you the first quality as per the need what you want. ஆகையால் இந்த ஆராதனை என்று சொல்வது ஒரு விருந்து சாலை என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க. Therefore when we say service is a banqueting house, do not forget this. இந்த ஆராதனை என்பது உங்களுக்கு ஒரு விருந்து சாலை போல இருக்க வேண்டும். The service should be like a banqueting house for you. தேவ சமூகத்துக்கு 2 பேர் வந்தாங்க. 2 came to God's நமக்கு presence. நன்றாக தெரியும். We all know it 2 well. பேர் தேவாலயத்துக்கு போனாங்க. Now the 2 men came to God's presence. விருந்து சாலைக்கு போனாங்க. They went to the banqueting ஒருவன் house. நீதிமானாக்கப்பட்டவனாக கடந்து போனான். One returned righteous, மற்றொருவனோ but another one, அவன் தன்னுடைய பாவத்தோடே அவன் கடந்து போய் விட்டான். he returned with his own sin. ஆனால் தேவ சமூகம் உன்னை நீதிமானாக்க வேண்டும். God's presence has to make you righteous. இந்த தேவ சமூகம் உன்னை திருப்தியாக்க வேண்டும். This God's presence has to satisfy you. அதுல உன்னத பாட்டு 2 நாள்ல என்ன வாசிக்கிறீங்க? What we read in Songs of Solomon 2:4. அங்க விருந்து சாலைக்கு நேசனனை அழைத்து கொண்டு வந்தார். He brought me into the banqueting house. என்மேல் பறந்த கொடி அவர் நேசமே. And his banner over me was love. அந்த விருந்து சாலையில என்ன கொடுக்கப்படுகிறது? So what is given in the banqueting house? திராட்சரசத்தால் என்னை தேற்றுகிறார். It's satisfy me with கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள். sustain me with cakes of raisins, இந்த refresh me with the திராட்சரசம் apples. என்ன? So what is அதான் this? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். Cakes of raisins, that is the anointing of the Holy கிச்சிலி Spirit. பழம் என்று சொன்னால் என்ன அடையாளம்? So what is the apple? இந்த கிச்சிலி பழம் என்பது
தேவனுடைய வசனம். Refresh me with apples, it means the word of God. பரிசுத்த ஆவியினால நிரம்பி தேவனுடைய வசனத்தை நீ உட்கொள்ள வேண்டும். Oh, you should be filled with the Holy Spirit. You have to consume the word of God, the words of God. பரிசுத்த ஆவியினால் நிரம்பி தான் தேவனுடைய வசனத்தை நீ கேட்க வேண்டும். You should be filled with the Holy Spirit and hear the word of God. பரிசுத்த ஆவியினால் நிரம்பி தேவனுடைய வசனத்தை கேட்கும்படியாக To be filled in the Holy Spirit and hear the voice of God, word of தேவ God. சமூகத்துக்கு வந்தா When you come to God's presence like ஆராதனை this, எப்படி இருக்கும்? how the service will ஒரு be to you. விருந்து சாலை போல இருக்கும். It will be like a banqueting house to you. எப்படி இருந்துச்சு ஆராதனை? How the service is. எப்படி இருந்தீங்க? How was the service? ஆராதனை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? How was the service to you? கேட்டா என்ன சொல்றது? If we ask, என்ன சொல்லுவீங்க? what you will reply? இருந்துச்சு. It was, ஆமா, it was okay. போயிட்டு வந்தேன். I went and இருந்து came. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? How it was to you? இடத்தின் கொழுப்பை உண்டது போல. It was like you ate the fat and என் marrow. ஆத்துமா திருப்தியா இருந்துச்சு. My soul is satisfied. தேவ சமூகத்தில் நான் நல்ல தேவனை அனுபவித்தேன். Oh, I enjoyed God in God's presence. பரிசுத்த ஆவி நிறைவோடு இந்த வசனத்தை நான் கேட்டேன். With the presence of the Holy Spirit, with the filling of the Holy Spirit, I hear the words of God, word of God. விருந்துக்கு போகும்போது எப்படி போவீங்க? How you will go to the banquet? விருந்துக்கு போகும்போது எப்படி போவீங்க? How you will go to the banqueting இன்னைக்கு house? சாயங்காலம் ஒரு விருந்து இருக்குது. Today evening there is a banquet. பிரதர் அருள்தாஸ் போடுறார். Brother Aldas is going to அதனால conduct. நல்லா போடுவார். கேட்டரிங் இருக்குது. There is a catering, he'll do it good. அதனால என்ன செய்வீங்க? So what you will do? இன்னைக்கு மத்தியானம் யாரும் சரியா சாப்பிட மாட்டீங்க. In the afternoon no one will eat well. எங்களுக்கு நிறைய சாப்பாடு மிச்சமாயிரும். There'll be food waste. சாம்பார் சோறு தான். Sambar rice. அதனால அது கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். And so it will little bit. சாப்பிடுறவங்களே ஸ்டாப் பண்ணுவோம். Those who eat, we will stop. ஏய் கொஞ்சமா சாப்பிடு. Eat little. கொஞ்சம் எம்டியா வச்சுக்கோ. Keep it empty. அங்க அவர் போடுற சாப்பாடு கொடுக்கறார். And he's going to feed us நல்ல ஆகாரம் இருக்கும். good food. நீ மட்டும் வந்துராத. You do not come. பிள்ளைகளை கூட்டிக்கா. Bring your children. வீட்ல இருக்கிற வயசானதுகளை கூட்டு. All the elders also. நல்லா போய் சாப்பிட்டோம். We can go eat well. ஒண்ணு செய்யாத. Do not do it. Prepare the, முடியலன்னா டப்பா கொண்டு வந்துரு. or else bring the box. எல்லாம் பாக்குறீங்க. கொண்டு வா. Bring it. அப்பதான் என்ன செய்ய முடியும்? நல்லா சாப்பிட முடியும். Only then we can eat it well. இதே போல நீ தேவ சமூகத்துக்கு வரும்போதும் Today also when you come to God's presence, ஃபாஸ்டிங்ல வரணும். you have to come in fasting. எப்படி வரணும்? How you have to come? உபவாசத்தோடு வரணும். come with fasting. பரிசுத்த ஆவி நிறைவோடு வரணும். With the filling of the Holy அப்ப இந்த Spirit. ஆராதனை உங்களுக்கு எப்படி இருக்கும்? Then the service will be how? ஸ்தோத்திரம் சொல்லுங்களே. Say that. ஹalleluya. Hallelujah. நல்ல 2-4 இட்லி சாப்பிட்டு பூரிஸ் உருளைக்கிழங்கு சாப்பிட்டுட்டு Eating the idlis and puris and potatoes. ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கிறோம். It's Sunday. இங்க வந்தா எப்படி இருக்கும் உனக்கு? How it will be to you? நல்ல வசதியா பின்னாடி உட்கார்ந்துக்கிட்டு ஒரு தூணை பார்த்து உட்கார்ந்துக்கிடுவீங்க. You sit comfortably leaning on the pillar. தூணு கிடைக்காட்டால ஒரு ஃபேனுக்கு நேரா உட்கார்ந்துக்கிடுவீங்க. Or else under a fan you will comfortably sit. நல்ல அருமையான ஒரு ஸ்தோத்திரம். Wonderfully. ஏன் சொன்னா How? பிரியமானவர்களுக்கு நித்திரையை தர்றார். He gives sleep to his pleasing ones. அப்படி ஒரு வார்த்தை வேற சொல்லிடுவாங்க. They'll say this word also. எப்படி? How? அதுதான் நல்லா இருந்துச்சு. This was so நல்ல good. இதமான காற்று வீசுச்சு. A mild breeze. இன்னைக்கு ஸ்தோத்திரம். It was so good. தரிசனமும் கூட வந்துச்சு. Also vision came. ஒரு ஊழியக்காரர் என் கூட இருந்தார். நாங்க எங்க பேட்ச்ல ஒருத்தர் இருந்தார். In my batch there was someone. பாஸ்டர் ஆகி அக்கறைக்கு போயிட்டார். Pastor, he's gone to the other side. ஒரு ஊழியக்காரர். He was James. என் பக்கத்துல ஒரு தடவை உட்கார்ந்திருந்தார். He was sitting next to me. நல்லா தூங்கி தூங்கி விழுவார். So much he was sleeping and falling. ஸ்தோத்திர சபதம் டமாடு சவுண்ட் கேட்டுச்சு. And there was a sound. எங்க அடையாறுல உள்ள தென்னை மரத்துல இருந்து அது தேங்காய் விழுந்துச்சுன்னு நினைச்சேன். I think Adaya there was a எல்லாம் like a திரும்பி coconut fell பார்த்தாங்க. down. There was sound. டம்னு விழுந்து ராணிப்பேட்டையில இருந்து ஊழித்து வந்தார். From Ranipet he came to ministry. டமான் குடும்பத்தோட He fell down. குடும்பத்தோட வந்தாங்க. As a family they came. ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி 4 பேர் வந்தாங்க. The 4 siblings they all, brother, sister, all they came. ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொண்டு வந்து போட்டாங்க. They brought all the நல்ல properties. ஊழியக்காரர், நல்ல தாழ்மையான ஊழியக்காரர். A humble good servant of God. நான் ஒரு தடவை அப்படிதான் என் பக்கத்துல இருந்தாச்சு. என் பக்கத்துல டமான்னு இருந்தார். மண்டை நல்ல மண்டை தேங்காய் மண்டை. Good head he had, a good coconut head. எனக்கு வலிச்சிட்டு எத்தனை நேரம் தாக்குறது. He used to hit me, sleep, and he was falling down on me. எனக்கு ஒரே பேட்சா இருந்தா நானே சாம்சன் பேசாம கொஞ்சம். I said, Samson, brother, please. தொடர்ந்து என் மேல அவர் பயங்கர கோவப்பட்டார். Once he had so anger. பிசாசு மாதிரி He was. பக்கத்துல உட்கார்ந்து இப்பதான் நான் தரிசனம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். So I was seeing a vision. நல்ல தரிசனம் வந்துச்சு. நீ தடுத்துட்ட. I was seeing a good vision. You stopped it. Good devil. நான் அதில இருந்து அவர் பக்கத்துலயே உட்கார. அவரே என் பக்கத்துல வந்தா நான் எழும்பி அந்த பக்கம் போய் உட்கார்ந்தேன். From then onwards I used not to sit next to him. அவர் பக்கத்துல இருந்து நம்ம அடி உளணும். Why we have to? Why he has to beat us? இன்னைக்கு சிலர் அப்படி இருப்பாங்க. Today some will be like தேவ this. சமூகத்துல நீ அமைதியா இருக்கும்போது எப்படி இருக்கும்? When you will be in God's presence, how you will be? விருந்து சாலைக்கு நீ வரணும்னா You have to come to a banqueting house. பசியோடு தான் வரணும் நீ. You have to come with hunger. தாகத்தோடு தான் வரணும். You have to come with thirst. ஆத்துமா நீரோடைய வாஞ்சித்து கதறுது
போல as like my soul panted for தேவரே thee. என் ஆத்துமாவை வாஞ்சித்து கதறுது. Oh Lord, my soul panted for you. பசி உள்ளவர்களே, Those who are hungry, தாகம் உள்ளவர்களே, those who are பசி starving, உள்ளவர்களை திருப்தி those who are ஆக்குறார். thirsting, He தாகம் உள்ளவர்களை திருப்தி He ஆக்குறார். satisfied those who are அவர்களுக்கு இந்த hungry. விருந்து சாலை He எப்படி satisfied இருக்கும்? them, those who are கரங்களை thirsty. தட்டி கர்த்தரை For them the மகிமைப்படுத்துங்க. banqueting house will be great satisfaction. அவர்கள் தேவனுடைய Clap your hands ஆவியில் and glory. பரிசுத்த ஆவியில நிரம்பி Being filled in the Holy Spirit, தேவனை ஆராதிக்கும் போது, when you serve the Lord, தேவனை தொழுது கொள்ளும் when போது we worship Him, அது நல்ல திருப்தியா இருக்கும். you'll be so அந்த satisfied. பரிசுத்தவான்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அதுதான். That is the lesson our saint have taught us. சனிக்கிழமையே காத்து எம்டியாக்க விட்டுருவாங்க. Some Saturday onwards we'll fast. சனிக்கிழமை காலையில உபவாசம், Saturday morning fasting. மத்தியான ஒரு நேரம் சாப்பாடு, Afternoon we will eat one meal. சனிக்கிழமை ராத்திரி ஃபாஸ்டிங். Saturday night fasting. அனைவரும் சனிக்கிழமை சொல்லிடுவார். எங்களோட பாஸ்டர் பாபி இருந்தார், அவர் We had சொல்லுவார், a pastor Bobby used to say, சனிக்கிழமை வீட்டுல ஃபைத்தோம்ல எங்கேயும் என்வி செய்யக்கூடாது, நான் வெஜிடேரியன் செய்யக்கூடாது. Saturday no envy, no non-vegetarian. In the நீங்க faith house, சாப்பிடுவீங்க, விசுவாசிகள் வந்திருப்பாங்க, you'll eat and believers will come. அவங்களுக்கு கொடுக்காம ஒளிச்சு வச்சு சாப்பிடுவீங்க. You will hide and you will eat, not நல்லவோ giving to them. சிக்கன் குழம்பு வாட வருது. Chicken என்ன smell is coming. sister? What sister? சிக்கன் வாட வந்துச்சே. Chicken smell. இல்ல இல்ல இல்ல, அது யாரோ கொண்டு வந்தாங்க, அங்க No, 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 இருக்குது. no, someone else has got ஏதாவது it. போய் சொல்ல வேண்டி இருக்கும். You'll have to lie. நீ ஏதாவது கதை சொல்ல வேண்டி Or else you have to tell some கொடுக்காம நீ stories. சாப்பிட்டு அதனால அந்த விசுவாசிகள் இடறுவாங்க. Without giving you eat, and now these believers will இங்க stumble. இருந்தாலும் எல்லாருக்கும் கொடுத்து தான் செய்றாங்க. Today whatever we have they give. ஆனா அப்போ அப்படி எல்லாம் இருக்காது, கிடைச்சதே கொஞ்சம் தான். Then those days only little we used to get. ஏதோ கிடைச்சிச்சு, Something we யாரோ got. கொடுத்தாரோ அதை புடுங்குனானா அனுமானம்ன்ற மாதிரி. It's like, no, we got little and someone took it. பயந்துகிட்டு இருப்பாங்க. They used to hide it. கிடைச்சதே It's what we got. பெரிய புண்ணியமா இருக்கும். It's a great thing. சனிக்கிழமை உபவாசம், சனிக்கிழமை மத்தியான சாப்பாடு, Saturday afternoon one meal. அதுக்கு மேல ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் தான் And பொது after சாப்பாடு. that Sunday, well, later Sunday afternoon. ஏன் நீ உபவாசத்தோடு ஜெப சமூகத்துல ஜெபிக்கும் போது Why with fasting when you pray in God's நல்ல presence, விருந்த கர்த்தர் உனக்கு தருவார். God gives you a good banquet. நானாவிதமான வரங்கள் கிரியை செய்யும். Many different gifts will work. நானாவிதமான ஊழியங்கள் உனக்குள்ள இருந்து வெளிப்படும். Many different ministries will reveal கர்த்தருடைய from you. கிரியை வெளிப்படும். God's activities will be revealed. ஊழியம் Ministry. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அங்க நடந்து கொண்டே இருக்கும். All these things will be happening தேவ there. சமூக ஆராதனை கூட எப்படி இருக்கும்? How God's presence will be இந்த there. விருந்து சாலை எப்படி இருக்கும்? How the banquet house. மன நிறைவா இருக்கும். It will be of great திருப்தியா satisfaction. இருக்கும். It will be of இந்த satisfaction. நேசர் இந்த விருந்து சாலைக்கு உங்களை அழைத்து கொண்டு Now வந்திருக்கிறார். this beloved has brought you into the banqueting house. உண்மையா இந்த நேசர் இந்த விருந்து சாலைக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார். My beloved has ஆமென் brought me into the சொல்றவங்க banqueting கையை house. உயர்த்தி ஒரு அல்லேலூயா Those who say சொல்லுங்க. yes, lift up your hand and shout கையை அசைத்து hallelujah. ஒரு நன்றி சொல்லுங்க. Move your, shake your hand and say என்னை thanks. விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு வந்தார். He has brought me into the banqueting தேவ house. சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நீ ஆவியில நிரம்பணும் நல்லா. Every time when you come to God's presence, பரிசுத்த you ஆவியில should be filled நிரம்பி with the Holy நிரம்பி Spirit. நிரம்பி நீ ஜீவிக்கும் You போது should be filled with the Holy Spirit உனக்கு again and ஏற்ற again. வசனங்களை கர்த்தர் உனக்கு தருவார். God will give you His word, இந்த and வசனங்களை கொண்டு உன்னை விடுதலையாக்குவார். this word He will set you என்னை free. கிச்சிலி பழங்களால் தேற்றுங்க. Refresh me with the உன்னை apples. தேற்றக்கூடிய தேவனுடைய வசனம். God's word will உன்னை refresh you. பலப்படுத்தக்கூடிய தேவனுடைய வசனம். God's word which will உன்னை strengthen உன்னை you. வழிநடத்தக்கூடிய வெளிச்சமாகிய தேவனுடைய வசனம். God's word as a light will lead you. அவருடைய வசனத்தினால் உண்டாகிற சுகம், The word, healing by His word. இதை உனக்கு கர்த்தர் தந்து கொண்டே இருப்பார். God will give you, keep giving you. ஆகையினால் யாருக்கு இது? To whom? திராட்சரசத்தின் பால் நிரம்பி இருக்கிறாங்களே, Cakes பரிசுத்த of ஆவியில raisins, நிரம்பி they are filled with the Holy Spirit. தேவன் அந்த அனுபவத்துல கொண்டு அந்த ஆண்டவர் இந்த ராஜா அழைத்து கொண்டு வர்றார். Now the king brings you. மூன்றாவது அந்த ராஜா என்ன செய்யறாரா? Third, what the Lord King அதே does. உன்னத பாட்டு அந்த 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்க Songs பார்த்தீங்கன்னா of Solomon chapter 2 இந்த 17. ராஜா என்ன செய்யறார்? Now what the king does, அழைத்து கொண்டு வந்த நேசரை பார்த்து the beloved, இந்த இவள் சுலமத்தி சொல்லுகிறார். now the Sulamite இந்த tells. மனவாட்டி சொல்லுகிறத பாருங்க. Now the bride says, நேசரை பார்த்து சொல்ல, என் நேசரே looking at the beloved, நேசரே, பகல் குளிர்ச்சியாகி பகல் குளிர்ச்சியாகி நிழல் நிழல் சாய்ந்து சாய்ந்து போகும் வரைக்கும் ஆ. நீர் திரும்பி குன்றும் பிளப்புமான கண்மலைகளில் குதித்து வரும் கலைமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. glory to the holy name of the Lord. அதுக்கு மேல உள்ள வசனத்தில் என்ன சொல்றாரு? What is the verse above says? என் நேசர் என்னுடையவர். My beloved is இவள் mine, அப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. and I am his. She all says this. சாலைக்கு வந்த இவள் என்ன சொல்றா? Now she says, என் நேசர் என்னுடையவர். my beloved is mine, நான் அவருடையவர். I am his. நான் அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். He feeds his ஐயோ, flock among the என் lilies. நேசரோட நடக்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட It's வாழ்க்கை? a great blessing to walk with the இந்த beloved. அறைக்குள்ள அவனை கொண்டு வந்து மகிழ பண்ணா. He brings me into the banqueting என்னை house. விருந்து சாலையில கொண்டு வந்து என்னை He தேற்றினார். has brought me into his என்னை chamber. ஆற்றினார். He comforted என்னை me. வரங்களால் நிரப்பினார். He filled me with the எனக்கு gifts. நிறைய ஊழியங்களை He gave me கற்றுக் so many கொடுத்தார். ministries. எனக்கு பல கிரியைகளை செய்யும்படியா திராணி உள்ளவனாக He மாற்றினார். made me capable to reveal, do many activities. இப்ப இவள் என்ன சொல்றா? Now what she says now, நேசரே, my beloved, கொஞ்சம் திரும்பி போங்களேன்.
No, she says, turn, எவ்வளவு நேரம்? turn பகல் குளிர்ச்சியாகி until the day breaks நிழல் சாய்ந்து போகிற வரைக்கும். and the shadows flees away. கொஞ்சம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் ஜாலியா இருக்க வேண்டியது. Turn, let me go and rejoice with my friends. கொஞ்சம் உலகத்துல கொஞ்சம் சந்தோஷமா இருக்க வேண்டியது. Let me go and be joyful in the world. அப்படியே மால் எல்லாம் சுத்திட்டு வர வேண்டியிருக்கு. Let me go like a hazel. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கொஞ்சம் மால் எல்லாம் சுத்த I have வேண்டியது. to go to mall with my friends. அப்படியே பீச்ல எல்லாம் கொஞ்சம் ரவுண்ட் அடிக்க வேண்டியது. I have to go to beach. அப்படியே கொஞ்சம் ஈஸியா ரோட்ல அப்படியே ஒரு அப்படியே பைக் ரைட் அது என்ன Bike ride. பைக் ரைடு போக வேண்டி இருக்குது. I have to go in easier with the bike ride. ஐயோ ஆண்டவர் எல்லாம் ஊழியக்காரங்களா இருக்க கூடாது. There should not be so servants of God. விசுவாசிகள் யாரும் வரக்கூடாது. No believer should come. ஏய் நீ தேவனுடைய பிள்ளையாச்சே, Oh, you are a child of நீ God. அபிஷேகம் பெற்றவளாச்சே, You are anointed. நீ ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறவளாச்சே, You are serving the நீ Lord. சண்டே ஸ்கூல் ஊழியம் You are செய்கிறவளாச்சே, doing Sunday school ministry. நீ ஆண்டவருக்காக பின்பற்றுவளாச்சே, You follow the Lord. நீ இப்படி இருக்கலாமா? Can you be like this? ப்ளீஸ் தயவு செய்து Please, கொஞ்சம் ஆண்டவரை ஒதுக்கி வைக்கிறீங்களா? let's keep the Lord apart. கொஞ்சம் பைபிளை ஒதுக்கி வைக்கிறீங்களா? Let's part the Bible for some time. கொஞ்சம் சந்தோஷப்படணும்னு நினைக்கிறேன். I want to rejoice. எனக்கு பிரியமில்லாத சில காரியங்களை நான் செய்யும்போது When I do certain things unpleasing to என் me, நேசரை பார்த்து என்ன சொல்றேன்? I look at my beloved, என் ஆத்தும நேசரை பார்த்து என்ன சொல்றேன்? the one who is என் beloved of my மணவாளனை soul. பார்த்து நான் என்ன Looking சொல்றேன்? at my bridegroom, what I say? கொஞ்சம் விலகி போங்க, Turn, அப்படியே போயிட்டு வாங்க ஆண்டவரே. turn, O Lord. யாரையாவது ஆத்துமாக்கள் இருக்கிறாங்களா கொஞ்சம் சந்திச்சிட்டு வாங்களே. Go and meet the souls. என் கூடயே ஏன் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க? Why you are always talking to என் me? கூடயே எதுக்கு உறவாடுறீங்க? Why you are always having கொஞ்சம் என்ன relationship ஃப்ரீயா with me? விடுங்களே. Please leave me free. இப்ப ஆத்தும நேசர் இல்ல இல்ல. Now the beloved. இப்ப ஆண்டவர் இல்லாமையே வாழணும்னு இவ விரும்புறா. இப்போ Now she wants to live without the beloved, ஒரு without the காலத்துல Lord. ஆண்டவரை அனுபவிச்சு கொண்டிருந்தவன் Who was enjoying with the beloved, with the Lord. ஆண்டவர் இல்லாம சந்தோஷப்படணும் இவ விரும்புறா. Now she wants to rejoice without the beloved, அப்படி without the Lord. அப்படி இருந்ததுனால Because she so. இப்ப என்னாச்சு? What happened? பிரகாசமா இருந்த வாழ்க்கை, The life of light, சந்தோஷமா இருந்த the வாழ்க்கை, life of joy, மகிழ்ச்சியா ஊழியம் செய்த வாழ்க்கை, the life of ministry, doing இப்ப ministry என்ன ஆகி gladness. போச்சு? Now what happened? இப்ப என்ன ஆகி போச்சு? Now what happened? நிழல் சாய்ஞ்சு போச்சு. Now it says சூரியன் அஸ்தமிச்சிருச்சு. until the day breaks and the மூணாம் shadow அதிகாரம் flees ஒண்ணாம் away. வசனத்துல என்ன சொல்லி இருக்குது? Chapter 3 verses 1. நல்ல நிழல் சாய்ந்த உடனே என்ன ஆயிருச்சு? Now what happened? Shadow flees இப்ப away. ராக்காலம் வந்துருச்சு. Now the night has come. யோ அந்தகாரம், Darkness, இருள், darkness. ஐயோ ஏன் எனக்கு இப்படி பிரச்சனை? Why this problem for எனக்கு me? ஏன் இப்படி சோதனை? Why this temptation? எனக்கு ஏன் இப்படி வேதனை? Why this troubles? ஐயோ என்ன செய்யறது தெரியலையே. What should I do? I don't know what to do. ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ண முடியலையே. I don't know. I'm not able அந்நிய to sit பாஷை and pray. பேசுறேனால அந்நிய I'm not பாஷை able to talk in பேசுறதுல ஒரு tongues. சந்தோஷம் இல்லையே. There's no joy even if I பாடி talk in tongues. துதிக்கிறதுல சமாதானம் இல்லையே. There's no peace. வசனத்தை வாசிக்கிற எல்லாம் புதுசா இருக்குது. When I read the word of God, it's all ஆராதனைக்கு new. போனாலும் எனக்கு திருப்தி When இல்லையே. I go to the service, it is ஐயோ dissatisfying. நேசரை நான் தேடுறேன். I seek my beloved. எங்க தேடுறேன்? Where is she? படுக்கையில என் ஆத்தும நேசரை தேடுறேன். It says I sought him in the bed. படுக்கைன்னு சொன்னால் What is that? என் சுகபோகமான வாழ்க்கை. Bed means a comfortable இப்படி life. இருந்துகிட்டே தேடுறேன். I being in the bed ஐயோ seeking. நேசரை காண முடியலையே. I'm not able to see my beloved. சந்தோஷம் இல்ல. There's no joy. சமாதானம் இல்ல. There's no peace. இப்ப ஆறுதல் இல்ல. There's no comfort. எனக்குள்ள நன்மை இல்ல. There's no goodness in இப்ப me. ஊழியம் இல்ல. No ministry. வரங்கள் கிரியை செய்யறது இல்ல. Gifts is not working. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யதாலும் இருதய மனசு வர மாட்டேங்குது. Even if I want to do something, I நான் don't want to இப்படி இருக்க do. மாட்டேனே. I will not be. என்ன குறித்து எனக்கு கேள்வி. I can't be like நான் this. I இப்படி have a இருக்கிறவன் question. இல்லையே. I நான் cannot இப்படி be like this. செய்கிறவன் இல்லையே. I will not ஒரு generally do காலத்துல like this. எல்லாரையும் ஆவிக்குள்ள கொண்டு போனவன். Once I took everyone into ஒரு the spirit. காலத்துல எல்லாரையும் சந்தோஷம் Once I பண்ணினவன். rejoiced ஒரு everyone into the காலத்துல spirit. எல்லாரையும் அபிஷேகம் பெற வச்சேன். Once I anointed ஒரு everyone. காலத்துல எல்லா வாலிபர்களை Once I உற்சாகப்படுத்தினேன். encouraged every youth. அநேகர் இந்த சுவிசேஷத்துக்கு நேராக வழி I நடத்தினேன். led many towards the gospel. இப்ப எலேசர் என்னோட இல்லையே. Now my beloved is not இவள் with தேடி me. தேடி தேடி பார்க்கிறாள். Now she is finding him, seeking எல்லாத்தையும் him. கேட்டு பார்க்கிறாள். She is seeking him. எலேசரை காணவில்லை. I did not find him. நான் தேடி எலேசரை I காணவில்லை. sought him, but I did not find him. அப்ப எழுந்து போகிறாள். She woke up and went. தேடி பார்க்கிறா காணல. She sought him. அறைக்குள்ள வந்தாள் பார்க்கல. She sought him and did not find. விருந்துசாலைக்குள்ள சபைக்கு வந்து பார்த்தா காணல. She came into the banquet house, into the church. She find. எதனால போயிட்டாரு? She sought him. She did not. கொஞ்சம் அவரை ஒதுக்கி வச்சிட்டு உலக சந்தோஷத்தை அனுபவிச்சேன். He left me because I wanted to park him
him and I wanted to enjoy the நான் world. கொஞ்சம் உலகத்து பிரகாரமா சுகபோகமா வாழலாம் நினைச்சு ஆண்டவரை கொஞ்சம் ஒதுக்கி வச்சேன். I parked the Lord aside. I wanted to enjoy the world for some time. இதுதான் நித்தியமான சந்தோஷம் என்று நினைத்தேன். I counted it's an eternal joy. அந்த மோசேயை போல இது அநித்தியமானது என்று சொல்லி நான் தள்ளிவிடல. Like Moses, I did not cast it out saying that it is இதுதான் temporary. உலக வாழ்க்கை தான் நித்திய வாழ்க்கை. Worldly life is the உலக வாழ்க்கையில eternal இருக்கிற life. சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் ஆண்டவரே நம்மளை அனுப்பி வச்சார். Lord God has sent us to enjoy the world, we said. ஆண்டவன் அனுப்பி வச்சானா? Lord God has said. அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். Lord God has sent, go and enjoy. இதுதான் நீ அப்படி இருந்தா It was like this. தேவ சமூகத்தில் சந்தோஷம் உனக்கு கிடைக்காது. You will not have joy in God's presence. If you are so. தேடுகிறாள், தன் ஆத்தும நேசரை தேடுகிறாள். Or she is seeking the beloved. நகரத்தில் எல்லாம் 2 வசனம் 3 வசனத்தை 3ஆம் அதிகாரம் 2 வசனம் 3 Chapter 3 வசனம் verses 2 and 3. எழுந்து வீதிகள்ல தெருக்கள்ல திரிகிறேன். I will rise now. ஒவ்வொரு இடங்களுக்கா கூட்டங்களுக்கு போய் பார்க்கிறேன். I go to different meetings. ஏரியா ஜெபங்களுக்கு போய் I go for பார்க்கிறேன். area meetings. பைபிள் ஸ்டடிக்கு வந்து Go to பார்க்கிறேன். Bible study. பேரன்ப பெருவிழால போய் பார்க்கிறேன். I go to the revival meetings. தீர்க்கதரிசனம் சொல்லி பேர் சொல்லி கூப்பிடுறாங்களே என் பேரை சொல்லுவாங்களான்னு போய் I'm பார்க்கிறேன். waiting if they're calling by name in the prophecy. எங்கேயுமே அவர் சொல்லல. There's no joy. ஐயோ நேசரை காணல. Oh, I'm not able to see my beloved. கர்த்தர் சொன்ன மாதிரி As like கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது the word போல of God came. என் கர்த்தர் என்னை மறந்தார். Lord has forgotten என் தேவன் என்னை கைவிட்டார். My God has forsaken என் தேவன் எனக்கு துணை இல்லை என்று சீயோன் சொல்லிக் As கொண்டிருக்கிறது. Zion says, my God is not a support to me, not a help to me. நகரத்தில் திரிகிற காவலாளர்கள் இருந்தாங்க. There are watchmen. அந்த காவலாளரிடத்துல போய் கேக்குறேன். I go and ask the watchman. படுக்கையில் அங்குமிங்குமா தேடி பார்க்கிறேன். I am seeking him in the bed. எங்க தேடி பார்த்தாலும் ஒண்ணும் கிடைக்க I மாட்டேங்குது. sought him, but I did not find உன் him. ஆத்துமனேசரை பார்க்கணுமா? If you want to see நீ your அந்த ஆதி beloved, அன்புக்குள்ள வரணுமா? if you want to அந்த come ஆதி to the சந்தோஷத்தை first நீ love, பெற்றுக்கொள்ளணுமா? if you want to receive நீ the joy, அங்குமிங்குமா தேடாத. do not seek here and there. அங்குமிங்குமா அலையாத. Do not wander here and there. தேவ சமூகத்துல உனக்கு ஒரு காவல்காரர் There's இருக்கிறாங்க. a watchman there in God's presence. அந்த நகரத்தில் திரிகிற காவல்காரர் யார்? Who is the watchman who is wandering in அதுதான் the streets? கர்த்தர் உனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற கர்த்தருடைய ஊழியக்காரர். They are the servants of God whom the God has formed for you. உனக்கு உதவி செய்யும்படியாகவே அவர்கள் காத்திருக்கிறாங்க. They are waiting for you to help. அவர்களிடத்துல போய் உன் உண்மையான நிலவரத்தை சொல்லு. Go and tell them the true state of yours. நடவடிக்கை காவல்காரர்கள் The watchmen. என் ஆத்துமனேசரை கண்டீர்களா? Did you see my என்று beloved? கேட்ட வேளையில When they அவர்கள் when she asked, அவர்கள் ஆலோசனை கொடுக்கிறாங்க. and they're giving the counsel. அவர்கள் சரியான விதத்தில் ஆலோசனை கொடுக்கிறாங்க. They are guiding her rightly. Watchman is giving the counsel. Hallelujah. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த நகரத்தில் திரிகிற காவல்காரர் என்ன சொல்றாங்க? The watchmen who go about the city. அவர்களிடத்தில் உன்னுடைய உண்மையான நிலவரத்தை நீ போய் சொல்லும்போது When you go and tell them your true state, அவர்கள் ஆலோசனை கொடுக்கிறாங்க. they give you counsel. அவர்கள் ஆலோசனை என்ன செய்கிறது? So the counsel what that? உங்களை தேடி இன்னும் முன்னாடி கொண்டு போக வைக்கிறது. It will make you to move forward. அங்க என்ன வாசிக்கிறோம்? What we read? கொஞ்ச தூரம் கடந்து போனேன். It says, have you seen them? சொன்னாங்க. They said. காவலாளர் எல்லாரும் சொன்னாங்க. Now the watchman said, ஊழியக்காரங்க என்னென்னபடி நட? walk like this. மறைவான காரியங்கள் உண்டா? If there are secret sins, நிகரமான காரியங்கள் உண்டா? presumptuous sins, தேவ சமூகத்தை நீ பொருத்தனை பண்ணி செலுத்தாம இருக்கிறியா? is there anything which you vowed and did not pay? நீ வாயினால் அறிக்கையிட்டதை நீ சொல்ல நிறைவேற்றாமல் இருக்கிறாயா? You confess something but did not fulfill. நீ தேவனுக்கு முன்பாக என்னென்ன சொன்னா? What all you told before you என்னென்ன got? பொருத்தனை பண்ணின? What vows you made? என்னென்ன தீர்மானங்கள் What பண்ணின? determinations you made? தேவனுக்கு முன்பாக என்ன உடன்படிக்கை What பண்ணின? covenant you made to தேவ God? சமூகத்தில் வைத்து சொன்ன காரியங்கள் What did you tell being in God's இதெல்லாம் நீ presence? ஆராய்ந்து பார். All this examine, அவர்கள் உனக்கு ஞாபகப்படுத்தி காட்டுவாங்க. and they will remind you and tell you. எல்லாம் விவரித்து உனக்கு ஆலோசனை They will சொல்லுவாங்க. give you the right counsel. அந்த ஆலோசனைப்படி நீ முன்னுக்கு போவாயானா? As per the counsel, when you move அதுதான் forward, கொஞ்ச தூரம் நான் போனேன். it says, I have என்னை found சுத்திகரித்து கொண்டு போனேன். scarcely I had என் passed by நிலவரத்தில் them. இழந்து போன நிலவரங்களை நினைத்து நான் தேவ சமூகத்தில் முன்னேறி I போனேன். sanctified and I went forward the state looking at this. ஹல்லேலூயா. Hallelujah. இப்ப என் ஆத்துமனேசரை கண்டேன். When I found one I love, என் ஆத்துமனேசரை கண்டேன். when I found the one I love, அவர் யார்? who is he? அவர் எப்படிப்பட்டவர்? How he is he? அவர் மேல் அதுதான் 42ஆம் அதிகாரத்தை நீங்க ஏசாயாவுல வாசிச்சீங்களா? When you read in Isaiah 42, நீங்கள் அபிஷேகம் பெற்றா போதாது. not only it's enough when you receive the anointing, தேவனுடைய வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொண்டிருந்தால் போதாது. not only enough when you receive the power of God. 42ஆம் சங்கீதத்தை ஏசாயா 42ஆம் அதிகாரத்துல வாசித்தீங்களா? When you read in Isaiah 42, அவரை பற்றி சொல்லி இருக்கு பாருங்க. it is told about him. அந்த ஆத்துமனேசர் யார்? எப்படிப்பட்டவர்? How is he? இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன். It says, behold my servant whom I uphold, நான் தெரிந்து கொண்டவர். my elect one, என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர். in whom my soul delights. இவரே
என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். I have put my spirit upon him. அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். He will bring forth justice to the Gentiles. அவர் யார்? Who is he? அவர் கூக்குரலிட மாட்டார். He will not cry out, அவர் தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் nor raise his அதை voice, வீதியிலே கேட்கப்பட nor மாட்டார். cause his voice to be heard in அவர் the streets. நெரிந்த நாளிலே முறியாதவர். A bruised reed he will not break. மங்கி எரிகிற திரியை அணையாமல் A smoking இருப்பார். flash he will not quench. நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். He will bring forth justice for truth. இவர்தான் உன்னுடைய ஆத்துமநேசர். He is my beloved. நீங்கள் ஆண்டவரே பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கலாம். You would have received the power, received the Holy Spirit. இன்னைக்கு ஒரு கூட்டத்தார் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்டாங்க. Today, in those days, a group of people have received the அந்த Holy Spirit. வல்லமையை பெற்றுக்கொண்ட அனுபவத்துல திருப்தி அடையறாங்க. They are satisfied by receiving the Holy Spirit. நீங்கள் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டா போதாது. It's not only enough when you receive the Holy அதை Spirit. சரியான விதத்தில் நீங்கள் உபயோகப்படுத்த வேண்டும். And this anointing, you have to use it in the right manner. அப்பதான் நீங்க அதற்கேற்ற விதத்தில் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். And only then the Holy Spirit can help you out accordingly. பரிசுத்த ஆவி பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள், Children of God, those who receive the anointing of the Holy Spirit, கர்த்தருடைய பிள்ளைகள், children of God, those who receive the anointing, ஏற்ற விதத்தில் நீங்கள் நடக்க வேண்டும். you have to live as per the anointing which you've received. மின்சாரம் வருகிறது என்று சொன்னால், When the electricity comes, அதை சரியான விதத்தில் சட்டப்படி சரியான விதத்தில் உபயோகித்தால் தான் அதனால் நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மை நமக்கு கிடைக்கும். as per the rule, when you use the electricity rightly, only then you can receive the goodness from the electricity. ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணால் தான் அவன் முடிசூட்டப்படுவான். If one wrestles, when he wrestles as per the rule and the law, only then he can be crowned. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கலாம். You would have received the anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம். You would have received the anointing of the அந்த Holy Spirit. ஆவியானவர் உங்களுடைய இருதயங்களை வந்திருக்கிறார். Holy Spirit has come into your heart. ரெண்டு காரியம் நீங்க மறந்துடாதீங்க. Two things do not forget. ஒன்று, நீங்கள் உங்களுடைய தேவனை நீங்கள் தரிசிக்க வேண்டும். One, you have to see your God. பரலோக ராஜ்யத்துக்கு போற ஒரு கூட்டமும் இருக்கிறாங்க. There's one group of people who go into the அவருடைய முகத்தை, heavenly kingdom. அவருடைய முகத்தை தரிசிக்கிற ஒரு கூட்டமும் இருக்கிறாங்க. There's another group, those who see the face of the Lord. நான் பரலோக ராஜ்யத்துக்கு போறேங்கிற இடத்துல இல்ல. I'm not in the place where I want to only go to the நான் அவரை heavenly place. முகமுகமாக காணணும். Go to the heaven, but I have to see him face to face. தரிசிக்கணும். I have to see his face. ஆடியோல கேக்குறதுக்கும் இந்த வீடியோல பார்த்து கேக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு. There's a difference in only hearing audio. There's a difference in seeing the video and audio. ஆடியோல கேட்கும்போது கொஞ்ச நேரத்துல அப்படியே கலைச்சிடுவோம். And audio, when you hear in sometimes நேரடியா முகத்தை பார்த்து கேட்கும்போது, but when you see face to face in a video, நமக்கு என்கரேஜ் வந்துகிட்டே இருக்கு. and will be encouraged. இதே போலதான் Like this, தேவ சமூகத்தில் தேவனுடைய முகத்தை நாம் கண்டு தரிசித்து அனுபவிக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறது. there's an experience of seeing God and then enjoying with God and hearing his voice. நேற்று காத்திருப்பு கூட்டத்திலே கூட அதை பற்றி நான் Even சொன்னேன். yesterday in Tarry meeting I said, அப்ப தேவனுடைய யார் அவருடைய முகத்தை தரிசிக்கிறார்கள்? now who will see his face? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அவரை தேவனை தரிசிக்கிறார்கள். Those who are pure in heart shall see God. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். They are blessed, those who are pure in heart. அவர்கள் தேவ சமூகத்தை தரிசிக்கிறார்கள். They shall see God. இருக்கிறாங்க, They are there. ஆனா என்ன செய்யறாங்க? What they do? அவருடைய முகத்தை பார்க்க முடியல. But they are not able to see the face. தரிசிக்கிறாங்க. They see. இருதயத்தில் சுத்தத்தோடு. Those who with the ஆனால் pure அவருடைய heart. முகத்தை காணணும்னா, If you have to see his நீங்க face, அவருக்கு ஊழியம் செய்தால் தான் அவருடைய முகத்தை only பார்க்க. when you minister to him, you can see his face. அதனால தான் சபைகள்ல ஊழியங்களை கர்த்தர் That's வச்சிருக்கார். why in the church, the God has kept ministry. ஏதாவது ஒரு ஊழியங்களை நீங்க You செய்யணும். have to do some ministry. முழு நேர ஊழியங்களை செய்யணும் You have to நீங்க. do full-time ministry. நீங்கள் இதை பற்றி தான் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். About this in Revelation chapter 22 verses 4. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய முகத்தை தரிசிக்கிறார்கள். They shall see his face, and it says, they servants. அவருடைய ஊழியக்காரருடைய முகத்தை தரிசிப்பார்கள். And his servants shall see his face. ஆகையினால ரெண்டு காரியம் நாம் செய்ய வேண்டும். Two things we have to do then. நாம் ஆண்டவரை சேவிக்கிறது மாத்திரமல்ல, Not only I serve the Lord, இருதயத்தில் சுத்தமா இருக்கிறது not மாத்திரமல்ல, only being pure in heart, நாம் என்ன செய்ய வேண்டும்? what we have to do, ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்கிறவர்களா I இருக்க have to வேண்டும். serve, I have to do ministry for the Lord. நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு பரிசுத்தம் எனக்கு வந்துருச்சு போதுங்கிற நிலவரத்தில் நீ இருக்க முடியாது. We should not be in a state that I have received or attained some holiness, that's enough. பரிசுத்தத்தை வச்சுக்கிட்டு நீ தேவனுடைய முகத்தை தரிசிக்க முடியாது. With the holiness only you cannot see the face of நீ the Lord. ஊழியம் செய்தாதான் அவருடைய முகத்தை நீ தரிசிக்க Only முடியும். when you do ministry you can see his face. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா Those சொல்லுங்க. who believe shout hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நம்முடைய இயேசு பரிசுத்தம் உள்ளவர், My Jesus is holy, குற்றமற்றவர், without blame, மாசில்லாதவர். without blemish. அல்லேலூயா. Hallelujah. பாவிகளுக்கு விலகினவர். No, he is away from sins. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி சொல்லி இருக்குது. In Hebrews 7 it says this. அவர் பரிசுத்தம் உள்ளவர். He is holy. அது மாத்திரமல்ல, Not only that, சிலர் கொஞ்சம் பரிசுத்தமாய் ஆயிட்டா போதும். some when they become little holy, ஒரு பாஸ்டர் ஒருத்தர் ஒரு பிரதர் இருப்பார் there will be a brother. கேரளால. In Kerala. அவங்க விசுவாசிகள் எல்லாம் அவரை சொல்லுவாங்க, Believers used to ஓ tell, ஆ பிரதர் ஆனோ.
Is that ஓ, brother? நான் விசுத்தனானவன் பாருங்க. He said, I am a saint. நான் விசுத்தன்னு பாருங்க. I am a saint. இது விசுத்தன்மார் இருக்கிற கட்டில் இருக்கான் பாடில்லை. Now this saint, this is the court of the saint. You cannot sit here. விசுத்தன்மார் குடிக்கிற கப்பல, This is the cup of the saint. விசுத்தன்மார் இருக்கிற சேர்ல, This is the chair of the saint. அதுல உள்ள கசாரியில எடுக்கான் பாடில்லை. You cannot take that. அதனுடைய செட்டு சீட்டான அது எடுக்கான் பாடில்லை. This sheet, you cannot take that. விசுத்தன்மாருக்கு நீ மானியம் கொடு, நீ கணம் கொடுக்கணும் விசுத்தன்மார். You have to honor the saints. விசுத்தன்மார்ங்கிறதுக்கு ஒரு கொம்பு முளைச்சிருமா. பாஸ்டர் ஜேஎஸ் மனோகரன் ஒரு பாஸ்டர் அவர் Pastor சொல்லுவார். J.S. Manohar used to say that for the saints they'll have a horn. பரிசுத்தவனா இருந்தாலும் Even if you are a saint, அவர் பரிசுத்தம் உள்ளவர், if he is மாசில்லாதவர் என்று சொன்னால் அதை பற்றியுள்ள ஒரு கொம்பு இல்லாதவர், பெருமை இல்லாதவர், அதான் மாசு இல்லாதவர். it means when he is a saint, holy, he is not blemished without blame. It means he is humble, that he is not having any horn. He should not have any horn. அது அவருக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிறது. It is given. அவர் மாசு இல்லாதவர் தான். He is without blemish. அதனால என்ன செய்வாங்க, சில ரிஷிகள் இருக்கிறாங்களே. You have certain sages. இந்த மதுரா என்கிற இடத்துல Rishis. மதுரா This place called Madura. மதுரால ரிஷி இருந்தாங்க. Madura, there was a sage, ஒரு பெரிய ஒரு ரிஷி ஒருத்தர் இருந்தார். big rishi. அவரிடத்துல ராஜீவ் காந்தி ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போயிருந்தாங்க. Now Rajiv Gandhi went to take blessings from him ஏன்னா ரிஷிகள் because they are sages. அவர்கள் வேலை செய்ய மாட்டாங்க. They will not work. அவர்கள் பரிசுத்தவான்கள். They are all holy. ஒரு ஊழியமும் வேலையும் அவங்க செய்ய மாட்டாங்க. No ministry, no work they do. ராஜீவ் காந்தி அவரிடத்துல போய் அந்த மதுரால போய் அந்த ரிஷி இடத்துல போய் Now ஆசீர்வாதம் Rajiv Gandhi went to this sage to receive a blessing from him. The place Madura. அவர் தன்னுடைய காலினால அவர் காலை தூக்கி அவர்களை ஆசீர்வதிச்சார். Now this sage lifted his leg and blessed him with his leg. கையை கூட தூக்கலையா. Not even with his hand. இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களார். நம்முடைய இயேசு அப்படி கிடையாது. Today people are like this. Our Jesus is நம்முடைய not இயேசு so. அப்படிப்பட்டவர் அல்ல. Our Jesus is not அவர் so. பரிசுத்தர், குற்றமில்லாதவர், மாசில்லாதவர். He is holy without blame and he is blameless without blemish. யோவான் 13:13 என்ன வாசிக்கிறீங்க? What we read John நான் 13:13. ஆண்டவர், He is God. போதகர், I am teacher. நான் உங்கள் கால்களை கழுவும்போது I am a Lord and teacher. நீங்கள் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவணும். I have washed your feet. You also ought to wash one ஆண்டவர் another's feet. போதகருமாய் இருக்கிற நானே, If I then your Lord and teacher. மனுஷகுமாரன் ஊழியம் செய்யும்படியாக Now வந்தார். the Son of Man came to serve. ஆனால் அந்த யூதர்கள் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. But Jews did not accept Jesus as Messiah. நம்முடைய மேசியா எப்படிப்பட்டவர்? How is our Messiah? நம்முடைய மேசியா How is எப்படிப்பட்டவர்? our Messiah? அவர் எப்படிப்பட்டவராக How is வந்தார்? he? அவர் தாழ்மைக்குரியவராக வந்தார். He came as humble. அவர் எப்படிப்பட்டவர்? How is he? அவர் 52 அதிகாரம் ஏசாயாவுல 53 அதிகாரத்துல வாசிக்கிறீங்களா? Isaiah 53 we read. அவர் எப்படிப்பட்டவர்? How is he? அவர் அழகும் இல்லை. He had no அவருக்கு form. சௌந்தரியம் இல்லை. He had no form அவர் நாம் beauty. பார்க்கும்போது அவரை நாம் விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. There is no beauty that we should desire him. ஆகையினால தான் அன்றைக்குள்ள யூதர்கள் அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. Therefore then the Jews did not accept him as Messiah. எங்களிடத்தில் வர்ற மேசியா எப்படி இருக்க வேண்டும்? How the Messiah should be, who அவர் comes ஒரு to us. ராஜாவாக இருக்க வேண்டும். He should be a king. எங்களிடத்தில் வர்ற மேசியா Messiah who comes to us ரோம அரசாங்கத்திலிருந்து from the Roman emperor. யுத்தம் செய்து He has to battle. அங்கிருந்து அவர்களை மீட்கிற ஒரு ராணுவ வீரனாக இருக்க He வேண்டும். should யுத்த fight with புருஷனாக them. இருக்க He should வேண்டும். be a warrior to redeem us from the Roman emperor and Roman government. இந்த மேசியா அப்படிப்பட்டவர் அல்ல. But this Messiah is ஒரு not ஹalleluya so. சொல்லுங்களே. Shout hallelujah. அழகில்லாதவர் He had no form and சௌந்தரியம் beauty. இல்லாதவர். No beauty. விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாதவர். He had no form that we ஆரம்ப desire him. நாட்களில் பெந்தேகோஸ்தே ஊழியங்கள் அப்படிதான் இருந்தது. In the beginning the Pentecostal ministry was so. பெந்தேகோஸ்தே சபையில நல்ல ஒரு கட்டடம் கிடையாது. No buildings those days in ministry. செட்டுக்குள்ள இருந்து ஆராதிச்சாங்க. We were there in the shed. அன்னைக்கு முத பாஸ்டர் பால் ஆரம்பிக்கும் போது 12 ரூபாய்க்கு தான் முத வாடகை வீட்ல எடுத்து The Pastor நடந்துச்சு. Paul started the ministry with the 12 rupees rented house. மசிலிப்பட்டினம்ங்கிற இடத்துல மசிலிப்பட்டினத்துல The place that called Maslipattanam. தெலுங்கானால மசிலிப்பட்டினத்துல தெலுங்கானா. எடுத்தீங்கன்னா When you talk அந்த about முதல்ல 5 ரூபாய்க்கு வாடகைக்கு வீடு எடுத்தாங்களாம். 5 rupees there was a rented house there. 5 ரூபாய்க்கு வாடகைக்கு வீடு எடுத்து 5 rupees rented house. அப்போ அங்க பிரதர்ஸ் வீட்ல இருப்பா, ராத்திரி நேரங்கள்ல சிஸ்டர்ஸ் அங்க வீட்ல படுக்க முடியும். பிரதர்ஸ் வந்து பிளாட்ஃபார்ம்ல போய் படுத்து தூங்குவாங்க. ரயில்வே ஸ்டேஷன். During night sisters used to stay in the room for sleeping and brothers used to go and lie down on the platforms. ஒரு முறை பாஸ்டர் சீஜான் அங்க விசிட் பண்றதுக்காக போயிருந்தார். Once Pastor C. John visited that place. அவர் பெரிய டெபுட்டி சீஃப் பாஸ்டர். He was the deputy chief pastor. மசிலிப்பட்டினம் ஊழியத்தை போய் பார்க்கலாம். Let's go and see Maslipattanam ministry. உடனே அங்க உள்ளவங்க சொன்னாங்க, அங்க உள்ள விசுவாசிகள் Now the believers everyone said, பெரிய பாஸ்டர் இடத்துல சொன்னா அவர் உதவி செய்வார். if we tell to big pastor he will help us. நாங்க எத்தனை வருஷம் இந்த 5 ரூபா
கூரையிலேயே நாங்க இருந்து ஊழியம் செய்யறது, For how வாடகை many கொடுத்து years we ஊழியம் have to செய்யறது. pay in the 5 rupees rented house and we do the ministry. உடனே பாஸ்டர் சீஜான் சொன்னார், Pastor immediately Sijaan said, அப்படியா, oh, is it so? இயேசு இப்ப வருகிறார் என்று If சொன்னால் Jesus is going to come now, எந்த இடத்துக்கு வருவார்? which place he will come? இயேசு எங்க வருவார்? Where Jesus will come? பெரிய கட்டடம் இருக்கிற இடத்துக்கு வருவாரா? Will he go to the big இந்த buildings? குடிசைக்குள்ள இயேசு வருவாரா? Or will he come to this rented house? கட்டடத்தில் tent house? இருக்கிறவருக்கு தான் இயேசு வருவார் சொல்றவங்க கையெத்திக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Those who பாப்போம். say Jesus will come into the buildings, shout hallelujah. எங்க வருவார் இயேசு? Where Jesus will come? இயேசு எங்க வருவார்? Where Jesus will மகிமை come? எங்க வரும்? Where the glory will come? குடிசைக்குள்ளதான் இயேசு வருகிறார். Jesus come into the hot house. அப்படிப்பட்ட ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். Those who say shout hallelujah. அல்லேலூயா. அந்த Hallelujah. குடிசைக்குள்ள இருந்து தான் அன்றைக்கு ஊழியம் கட்டப்பட்டது. Being in the hot house, the இன்றைக்கு ministry இருக்கிற started. கட்டடங்களை போல இல்ல அன்றைக்கு. Today's building, it was not then. இன்றைக்கு கிட்டத்தட்ட 4000 5000 பேர் அந்த ஊர்ல பெந்தெகோஸ்தே சபைகள் இருக்கு. Today around 5000 people கூட்டமாக gather in that ஜனங்கள் ஆண்டவரை church. சேவிக்கிறாங்க. They gather as multitudes and serve the Lord. அந்த குடிசைக்குள்ள யார் இருக்கீங்க? Today they ask, are you ஆரம்ப there in the hot நாட்களுக்கு house? ஆராதனை நடக்கும்போது Then the service was இந்த happening. குடிசைக்குள்ள இருந்து ஆராதிக்கிறீங்க. Are you serving the being in the tent? யாரும் இங்க கட்டடம் கட்ட மாட்டாங்க. There will not be building இங்க there. இந்த பில்டிங்லாம் நீங்க பார்க்க முடியாது. You cannot see buildings இப்படி here. ஒரு ஆராதனை கூடத்தை பார்க்க You cannot முடியாது. see the house எங்க of service. போனாலும் குடிசைக்குள்ளதான். Wherever you go, it'll be hot. கவுடிபுரம் போனாலும் குடிசைதான். You go in the hut. கிளாம்பாக்கம் போனாலும் Go to குடிசைதான். கவுடிபுரம், கிளாம்பாக்கம். சடையம்பட்டி போனாலும் குடிசைதான். சடையம்பட்டி. அங்க எங்க போனாலும் புதுக்கோட்டை போனா வாடகை புதுக்கோட்டை. பில்டிங். It was a எங்க rented house. போனாலும் குடிசைக்குள்ளதான். Wherever you go, it is the எங்க hot இருந்து house. ஆராதிக்க போறீங்க? Where are you being என்ன served the நடக்க Lord? போகுது? What is going to happen? இங்க இயேசு இருந்தார். Jesus இந்த is here. குடிசைக்குள்ள இயேசு வந்தார். Jesus came. இயேசு கர்த்தரத சபையை கட்டினார். Lord God built up the church. தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். He took up the poverty on him. அவருடைய தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டு He took up the poverty நம்முடைய on him. தரித்திரத்தை அவர் ஏற்றுக்கொண்டு He took up our poverty on him. நம்முடைய ஐஸ்வரியத்தினால் கர்த்தர் சபையை நிரப்பிக் God கொண்டிருக்கிறார். is filling the கரங்களை church with தட்டி his கர்த்தரை riches. மகிமைப்படுத்துவோம். Clap your hands and give glory to the Lord. அவர் எப்படிப்பட்டவர்? How is he? அவர் எப்படிப்பட்டவர்? How is he? அவருக்கு அழகும் இல்லை. He had no form. அவருக்கு சௌந்தரியம் இல்லை. He had no beauty. விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு He had no form இல்லாதிருந்தது. that we desire him. ஆகையினால நாம் எப்படி இருக்க வேண்டும்? Therefore, how we should எப்படி be. இருக்க வேண்டும்? How we should be. அவர் என் நேசர் எப்படிப்பட்டவர்? How is this my beloved? அவர் கூக்குரலிட மாட்டார். He will not cry. சத்த உயர்த்த He மாட்டார். will not weep. அவர் தம்முடைய சத்தத்தை உயர்த்த He மாட்டார். will not raise his சில voice. இடங்கள் அப்படிதான் சிலர். Some places, ஏதாவது பெரியவங்க புத்தி சொல்லிட்டாங்கன்னா some elders, well, the counsel, when பிள்ளைங்க சத்தத்தை ரேஸ் பண்ணுவாங்க. the தெரியுமா? elders counsel the children raise the voice. பிள்ளை கேட்பாங்க, ஏன் இப்ப சத்தத்தை Why are you raising your voice? எதுக்கு இப்ப சத்தமா Why பேசுறீங்க? are you shouting? இல்ல சத்தமா பேசினாதான் அடங்குவாங்க. When you raise the voice, சத்தத்தை தூக்கி மத்தவங்களை அமர்த்துவாங்க. they raise their voice and control others. இந்த நேசர் அப்படிப்பட்டவர் அல்ல. But this beloved is not இவர் so. தாழ்மையா, இவருடைய சத்தம் எப்படிப்பட்ட சத்தம்? How is his voice? தாழ்மையான சத்தம். He is a அல்லேலூயா voice of சொல்லுங்க. humbleness. என் நேசர் அப்படிப்பட்டவர். My beloved is அவர் so. சாந்த சொருபி. He is quiet அவர் and meek. சாந்தமானவர். He is quiet and அவர் meek. தாழ்மையானவர். He is humble. ஆகையினால் அவர் எப்படிப்பட்டவர்? How is he? நெறிந்த நாணலை He முறியாமலும் will not break the bruised reed. மங்கி எரிகிற திரிய அணையாதவர். Now quench the smoking flax. ஒரு செடியில ஒண்ணு முறிஞ்சு கிடக்குதுன்னா நம்ம எடுத்து கழட்டி எடுத்து போட்டுருவோம். In a plant, if something is broken, we cut it and we throw it out. அந்த முறிஞ்சு கிடக்குது அந்த குச்சி. Now the stick is broken. அந்த இலை ஒடிஞ்சு கிடக்குது அவ்வளவுதான். The leaf is falling down. முறிஞ்சு போட்டுருவீங்க. We break it. இது இனி எனக்கு ஆகாதுன்னு We சொல்லுவீங்க. say it is useless. ஆனா இவர் அப்படி முறிச்சு போட But மாட்டார். he will not break it and அதை throw it. திரும்ப தளர்க்க வைப்பார் He will அவர். make it again to blossom. நெறிந்த நாணலை முறிக்காதவர். He will not break the bruised reed. மங்கி எரிகிற திரி அவர் He அணையாதவர். will not quench the smoking flax. ஐசக் நியூட்டன். Sir Isaac Newton. அவருக்கு கணக்கே வராதான். No, he don't know mathematics. மேக்ஸே வராது அவருக்கு. No, he doesn't know mathematics. No, He Bharatiya, mathematics, it was so difficult for me. He cannot do mathematics. பாரதியாருக்கும் வராத. பாரதியார் சொல்லுவாராம், Bharatiyar also used to say. கணக்கு மணக்கு ஆமணக்கு என்று சொல்லுவாராம். He used to tell something, this word. அது சிலர் கணக்கே வராது. For some mathematics, they cannot என்ன do. சொன்னாலும் மண்டையில ஏற முடியும். No, they cannot work with ஒரு mathematics. தடவை அவருடைய டீச்சர் அவருக்கு எவ்வளவு தடவை சொல்லி கொடுத்தாலும் அவருக்கு அந்த மேக்ஸ் அவருடைய மண்டையில ஏறல. No, the teacher taught Isaac Newton so many mathematics, but so much. கிளாஸ் விட்டு வெளிய போன்னு சொல்லி No, this அடிச்சு is what வரது. not getting in his mind. The அடிச்சு teacher, சொல்லி பார்த்தாங்க. the teacher அடிச்சுக்கோ சொல்லி பார்த்தாங்க. scolded him and பனிஷ் taught, பண்ண பார்த்தாங்க. punished him and taught him. ஒண்ணுக்கு அவர் வரல. It did not work. அடிச்சு கிளாஸ் விட்டு வெளிய Now the துரத்திட்டாங்க. teacher threw him out of the class. அவர் ஒரு ஆப்பிள் மரத்துக்கு கீழ போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தாராம். No, Sir Isaac Newton went and sat under an apple tree. அப்போ அந்த ஆப்பிள் மரத்துல இருந்து கீழ ஒரு ஆப்பிள் பழம் விழுந்துச்சாம். Now the apple fell down from the tree.
உடனே உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிச்சார். Now he sat down and started to think, ஏன் இந்த ஆப்பிள் கீழே விழுது, why this apple fell ஏன் down? அது மேல போக வேண்டியதானே? Why it did not go up? உடனே தான் யோசிச்சார், புவியில ஒரு ஈர்ப்பு இருக்குது. No, he said there is a gravity. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். Shout hallelujah. பாருங்க, மனுஷர் உன்னை தள்ளிரலாம். See, man can reject உனக்கு you. ஒண்ணு மண்டையில வராதுன்னு சொல்லி உன்னை தள்ளிரலாம். They can reject you saying that nothing. அற்பமானவங்க, இழிவானவன், They say he is rejected. நீ அற்பமானவன், He is despised, he is lowly. ஒண்ணுமில்லாதவன், He is நீ useless. சரிபட மாட்ட, You cannot be right. நீ விளங்க மாட்டேன்னு சொல்லிரலாம். They can say you are useless. சாபமே போட்டு விட்டுறலாம். They can even curse you. ஆனால் அவர் அப்படி சொல்லவே மாட்டார். But he will not say so. அவர் நெறிந்த நாணலை முறிய மாட்டார். He will not break the bruised reed. மங்கி எரிகிற திரியை அணைக்க மாட்டார். He will not quench the smoking flax. அவர் ஒரு நாள் உங்களை தள்ளிவிட மாட்டார். Never he will reject you. அவர் உங்களை அவருடைய சமூகத்தில் சேர்த்து கொண்டு உங்களை எரிந்து பிரகாசிக்க Or he will பண்ணுகிறவர். accept you in his presence and make you to enlight and shine. இவ தேவத்தை பார்க்கிறாள், இந்த மணவாட்டி பார்க்கிறாள். Now the bride is watching. இவள் என்ன செய்கிறாள் இப்போ? Now what she is doing? ஆத்தும நேசரை கண்டுபிடிச்சிட்டாள். Now she has found the beloved. நேசர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் கண்டுகொண்டீங்களே? Did you know that how is your beloved? அந்த நேசரை பிடிச்சுக்கொள்ளுங்க. Hold on to this அந்த beloved. நேசரை பிடிச்சுக்கொண்டு எங்க போறாள்? She holded the beloved and where she அந்த went. உன்னத பாட்டு 3 நாள்ல என்ன வாசிக்கிறீங்க? What we read in Songs of Solomon இப்போ அந்த 3:4. நேசரை பிடிச்சிட்டேன். Now hold. அந்த நேசரை இப்போ எங்க பார்த்துட்டேன் இப்போ? Now I have seen my love. அந்த நேசரை இப்போ நான் எங்க பார்த்துட்டேன் இப்போ? When I found the one I என் love, தாயின் வீட்டுக்கு அவரை கொண்டு வந்தார். she brought him to என்னை mother's, பெற்றவளுடைய அறைக்கு என்னை கொண்டு வந்தார். brought into the chamber of my அது mother, வரைக்கும் நான் அவரை விடாமல் பற்றிக்கொண்டேன். house of my mother. Until that I did not leave. ஈசாக்கு ரெபேக்கால எங்க கொண்டு வந்தா? No, Isaac brought Rebekah away. ஈசாக்கு ரெபேக்கால எங்க கொண்டு வந்தா? Now Isaac brought Rebekah எங்க away. கொண்டு வந்தா? Where? தன்னை தாயின் வீட்டுக்கு அவரை அழைச்சு கொண்டு வந்தா. Now Isaac brought Rebekah into the mother's ஒரு house. ஹல்லேலூயா சொல்லுங்களே. Shout hallelujah. அழைச்சு கொண்டு வரால், அப்படியே அங்க கொண்டு போறார் பாருங்க. No, it was brought her. தன் தாய்க்காக இருந்த துக்கம் எல்லாம் நீங்கி போயிருச்சு ஈசாக்குக்கு. Now Isaac's sorrow about his mother changed. உங்களுடைய ஆத்துமநேசர் உங்களை எங்க அழைத்து கொண்டு போறார்? Where your beloved brings you. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. Shout hallelujah. அவர் உங்களை எங்க அழைத்து கொண்டு போறார்? Where he brings you. உங்களுடைய தேவ சமூகத்துக்கு, அவருடைய ராஜ்யத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு போகிறார். He brings you to God's presence, to his kingdom. அந்த பெற்றவளின் அறை எது? So what is the house of the அந்த mother? தாயின் வீடு எது? House of my mother. அதுதான் நித்தியமான வீடு. That is the eternal house. ஹல்லேலூயா சொல்லுங்களே. Shout hallelujah. அதுதான் நித்தியமான வீடு. That is the eternal house. சகோதரி, நம்முடைய ஊழியத்தில் உள்ள ஒரு சகோதரி இருந்தாங்க. In our ministry there was a sister. அவ ஊழியத்தை விட்டு போறான்னு வெளியில போய் நின்னுருச்சு. She went out saying that I'm going to go out of ministry. அவங்களுடைய அப்பாவை நான் வர சொன்னேன். I asked her to bring மகள் her. போறேன்னு பிடிவாதம் பண்றா, கூட்டிட்டு போங்க அப்படின்னு. I told her mother to take her. அவங்களுடைய அப்பா வந்தாரு Her நேரா. father came. எங்க போறேன்னு கேட்டாரு. Father asked, where நான் are you வீட்டுக்கு going? போறேன். I go back to my house. உனக்கு இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. You have come into this house. அடுத்த வீடு பரலோகம் தான். Next house is the heavenly வேற house. வீடு உனக்கு அங்கெல்லாம் கிடையாது. There's no house for you வேற there. வீட்டை பத்தி சிந்திக்காத. Don't think about that அந்த house. விட்டு இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. From that house you come into this இந்த house. வீட்டில இருந்து From this house நித்திய வீட்டுக்கு தேவன் நம்மை கொண்டு போக God போறார். will take you to the eternal house. அதுதான் நம்மை பெற்றவளின் அறை. That is the house of my அதுதான் mother. அவருடைய சமூகம். And into the chamber. அதுதான் ஆனந்தமான இடம். That is the place of நம்முடைய joy. வருத்தங்கள் எல்லாம் மாறி போயிரும். All your sorrows will நம்முடைய change. துக்கங்கள் எல்லாம் மாறி போயிரும். All your sorrows will அந்த change. தேவ சமூகத்தில் நமக்கு தந்திருக்கிற அந்த ஆனந்தம், The joy in God's presence. அந்த தேவ சமூகத்தில் நமக்கு தந்திருக்கிறதான ஒரு மேலான பாக்கியம். The word of God, a great blessing which God has given in அவரை his presence. பின்பற்றி போகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளை, Child of God. அவருடைய சமூகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய Children பிள்ளை. of God, those who enjoy his presence. நேசர் அவர்களை எங்கே கொண்டு வருகிறார்? Where the beloved brings them. இருந்து அவர்களை அவர் அறைக்குள்ளே கொண்டு வந்தவர். He brought her into the விருந்து chamber. சாலைக்குள்ளே கொண்டு வந்தவர். Brought her into the banqueting house. பெற்றவளுடைய அறைக்கு கொண்டு போகிறார். No, he is taken to the தேவ mother's சமூகத்துக்கு house. உங்களை கொண்டு போகிறார். Takes you into the God's அவருடைய presence. நித்திய வீட்டுக்கு உங்களை வழி நடத்துகிறார். He takes you into the eternal அது house. வரைக்கும் நீ அவரை விடாமல் பற்றிக்கொள் தேவனுடைய பிள்ளையே. Child of God, until him, do not let him go. கடைசி வரைக்கும் நீ அவரை விடாமல் நீ பற்றிக்கொள். Until then, held him and would not இவரே let him go. உன் நேசர். He is your beloved. இவரே உன் நேசர். He is your நீ beloved. இந்த கால வேளையில சொல்ல வேண்டிய, மத்தியான வேளையில சொல்ல வேண்டிய காரியம் அல்ல. What is that in this afternoon we have to say? என் ஜீவ நாட்களில் எல்லாம் All the days of my life, அவர் சென்ற பாதை நான் செல்வேன். I will go in the path where he went. என் பாதை நான் செல்ல மாட்டேன். I will not go in my own path. மனுஷர் ஏற்படுத்தி இருக்கிற வழியில் நான் I செல்ல will not மாட்டேன். walk in the ways of man. என் சொந்த வழியில் நான் செல்ல I will மாட்டேன். not go in my own என் ways. நேசர் எனக்கு காட்டின வழியில There's a way of my beloved. அவரை தள்ளிட்டு நான் வேற வழியில போக மாட்டேன். I will not reject him and go in அவர் another way. எனக்கு ஒரு அழைப்பு தந்திருக்கும் போது அந்த அழைப்பை தள்ளிவிட்டு நான் என்னுடைய விருப்பத்துக்கு When he has given me invitation, I will not reject the invitation, go in some other way. அவர் நீ பின்பு தேடும் போது அவரை காண முடியும். Later when you seek him, you will not find him. அவர் உன்னை அழைக்கும் போது அந்த சத்தத்தை நீ கேட்பாயானா? When he calls you, when you obey to his அவருடைய voice, சத்தத்துக்கு நீ when கீழ்ப்படிவாயா? you obey and listen to his voice, வாழ்க்கையில மிகுந்த சந்தோஷத்தை நீ அடைவாய்.
அடைவாய். Then there be great உன் joy. ஆத்தும நேசரோடு நீ மகிழ்ந்திருப்பாய். You will rejoice with your beloved. சஞ்சலங்கள் இல்ல, There's no sighing, அங்க புலம்பல் இல்ல, there's no sorrow, கண்ணீர் இல்ல, there's no tears, அங்க வருத்தங்கள் இல்ல, there's no burdens, கவலை இல்ல. there's no கரங்களை sorrow. தட்டி துதிப்பவே. Clap your hands and praise என் God. ஆத்தும நேசரே, Oh my beloved, என் ஆத்தும நேசரே, Oh my beloved, உம்மை நான் பின்பற்றுகிறேன். I pursue you. இந்த ஆத்தும நேசமேய்ப்பரே, என் உள்ளத்தின் ஆனந்தமே, இன்னும் உம்மை கிட்டி சேரலாம். வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். எல்லாரும் எழுப்பி நிப்போமா? Let us all stand up. இன்னும் உம்மை கிட்டி சேரலாம். வாஞ்சையோடு சமீபிக்கிறேன். ஜெபம் செய்யும்போது ஆண்டவா பிரியமானவரே, இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானவரே, இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். மீட்பரை கீழ்ப்படிவோம். சேர்ந்து பாடுங்க. ஆத்துமத்தை தேற்றுவிட அடியேனும் பெற அருள்வீர். அப்பனே விண்ணப்பம் கேட்டிடும். அடியேனும் பெற அருள்வீர். அப்பனே விண்ணப்பம் கேட்டிடும். பேசும் கரங்களை தட்டி பேசும் ஜெபம் செய்யும்போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை ஆயத்தமாக ஒப்பு கொடுங்க. காட்டும் திராட்சை ரசத்தினால் ஆவியினத்தை உமது அன்பை நடையால் ஏனடையார் காட்டச் செய்யும். நல்வாரி ஆவியாரின் உள்ளத்தை போரில் வெல்ல அபிஷேகியும். நல்வாரி ஆவியாரின் உள்ளத்தை எல்லாரும் நிரப்புங்க ஆண்டவரே. போரில் திராட்சை ரசத்தினால் தேற்றுங்க. தீர்மானத்தோடு Determination. எல்லாரும் தீர்மானத்தோடு என் ஜீவிய நாட்கள் நேசரோடு நடப்பேன். கேளுங்க. ராட்சரசத்தினாலும் கிச்சிலி பலகளால் உங்களை தேற்றுகிறார். அப்போது நான் நடப்பேன். Thank you.
ஹalleluya ஹalleluya என் ஜீவனாலெல்லாம் All the days of my life, நீர் சென்ற பாதை நான் I செல்வேன். will walk in your path. நீர் சென்ற பாதை நான் செல்வேன். I will walk in your path ஆசித்து with all my love, உம்மை விரும்பி desiring you. எனக்கெல்லாம் என்னுடையதெல்லாம் உமக்கு தருகிறேன். I give you all of mine. என்னுடைய தேசத்தின் உச்சிதத்தை நான் உமக்கு தருகிறேன். With the best of my life, I will give it to என் you. நேசத்தெல்லாம் உமக்கு I will give தருகிறேன். all my love to you. என் நேசரே, Oh my beloved, என் நேசரே. oh my beloved. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Lift up your hand and say, கரங்களை அசைத்து சொல்லுங்க. shake your hand and say, என் ஜீவனாலெல்லாம் all the days of my life, நீர் சென்ற பாதை நான் I செல்வேன். will walk in the path which you went. ஆசித்து தாரே All my desires, எனதெல்லாம் all mine. மீட்பரே வல்லம தாங்க. Oh, give me power. கரங்களை உயர்த்தி Lift up your hands, கரங்களை அசைத்து shake your hand, வாயை திறந்து எல்லாரும் open your mouth. இந்த பாட யாருக்கு ட்ரம் அடிக்க வேண்டாம். எந்த ட்ரம் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று போட வேண்டாம். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் இதை பாடுங்க. Everyone say, என் ஜீவித நாட்களெல்லாம் எல்லாரும் சேர்ந்து வாயை திறந்து everyone சத்தத்தை open your உயர்த்தி mouth, lift up your voice and sing. பாதையில் செல்வேன். கரங்களை அசைத்து ஆசித்து தாரினதெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திடும். ஆசித்து தாரினதெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திடும். என் ஜீவிய நாட்களெல்லாம் நீர் சென்ற பாதையில் செல்வேன். ஆசித்து தாரினதெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திடும். ஆசித்து தாரினதெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திடும். கரங்களை தட்டி ஆண்டவருடைய வல்லமையால் நிரப்பப்படுவோம். வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. Receive the power. உங்களுடைய நிலவரங்களுக்கு ஏற்ற விதத்தில் அவர் உங்களுக்கு இந்த போஜனங்களை He தருகிறார். is giving you food as per your state. விருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. Feast. நன்மை அவர் உங்களுக்கு He செய்கிறார். gives you banquet and நன்மை goodness. அவர் செய்கிறார். He gives you உங்களை goodness. திருப்தியாக்குகிறார். He satisfies உங்களை you. He ஆசீர்வதிக்கிறார். blesses you. Praise the Lord. ஆத்தும நேசர் உங்களை அழைத்து போகிறார். Your beloved is taking you. அவரோடு கூட போங்க. Go with him. அவர் அறைக்குள்ளே அழைத்து வந்தவர். Takes you into the chamber. விருந்து சாலைக்குள்ளே அழைத்து வந்தவர். It takes you into the banqueting house. நம்முடைய நித்திய வீட்டுக்குள்ளே, It takes you into the eternal place. தாயின் வீட்டுக்குள்ளே, Mother's house. கலக்கமில்லாத, The mother's house. துக்கமில்லாத, The place without sorrow. பசி இல்லாத, Without hunger. வருத்தமில்லாத, Yes, troubles. கண்ணீர் No இல்லாத tears. வீட்டுக்குள்ளே அழைத்து கொண்டு He போக takes you to that போகிறார். place. He wants to take you. ஆத்தும நேசருடைய கரங்களை பிடித்துக் கொண்டே ஓட. Hold on to beloved's hand and நம்ம run இந்த விருந்து சாலைக்குள்ளே, inside the banqueting இந்த house. சிங்காரமான தோட்டத்துக்குள்ளே, Into the court of the கர்த்தர் நம்மை garden. கொண்டு வந்தபடி நான் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. God has brought us. Let's praise your hands, lift up hand and Praise the praise Lord, and praise the worship Lord, praise the God. Lord. Praise the Lord.